ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், வல்லினம் மிகுதல். சரியா? தமிழில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப 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 முக்கியமான பார்ட் எதுன்னா இதுதான். ஓகேவா? ஏன்னா இந்த வல்லினம் மிகும் இடம் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் சந்திப்பிலை நம்மளால் கரெக்டாக வந்து போட முடியும். ஓகேவா? என்னது சந்திப்பிலை நம்மளுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எழுத முடியும். ஓகேவா? அப்போ வந்து இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மனுஷனுக்கு எப்படி கண் இந்த மாதிரிலாம் உறுப்புகள்லாம் ரொம்ப முக்கியம். கண் இருந்தால் தான் பார்க்க முடியும். சரியா? காது இருந்தால் தான் கேட்க முடியும். அந்த மாதிரி தமிழில் நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த தமிழுக்கு இந்த வல்லின மிகுதல் எந்தெந்த இடத்துல மிகாமல் இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரியணும். சரியா? அப்போ இதை வந்து நல்லா தெளிவாக பாருங்கள். ஓகேவா? அப்போ பாருங்கள், இது வந்து எந்த ஆத்தர் புக்கு அப்படின்னா இது வந்து மணிமேகலை புஷ்பராஜ் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார், முனைவர். ஓகேவா? அவரோட புக்கு தான் இது. நல்லா தெளிவாக இருக்கும் இந்த புக்கில். ஓகேவா? ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறத விட நல்லா தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? பாருங்கள், வல்லெழுத்துக்கள் ஆறனுள் ட ர என்பன மொழிக்கு முதலில் வராது அப்படின்றாங்க. ஓகேவா? உங்களுக்கே தெரியும். ஓகே, என்னென்ன வல்லின எழுத்துக்கள்? கா ச ட த ப ர இப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா வல்லின எழுத்துக்கள். சரியா? அப்போ எந்தெந்த இடத்துல இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுது அப்படின்றதான் நம்மளுக்கு கான்செப்ட்டு. அப்போ இந்த வல்லின எழுத்துக்கள் மிகுறதுனால நம்மளுக்கு என்னென்னா பொருளும் மாறும். ஒரு இடத்துல வல்லின எழுத்து வந்துச்சு அப்படின்னா பொருள் மாறும், வல்லனால அதுக்கு உண்டான பொருள் மாறும். அப்போ அது நம்மளுக்கு வந்து தெரியணும். அப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டாவும் இந்த ராவும் சொல்லோட முதல்ல வராது அப்படின்றாங்க. ஓகேவா? மொழிக்கு முதல்ல வராது. நம்ம வந்து படிச்சிருப்போம். அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னா, மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னு தெரியணும். சரியா? அப்போ நீங்கள் நல்லா தெளிவாக படித்து வச்சுருக்கணும். என்னென்ன வரும்? கா ச த ப நா ம. இது வந்து பார்த்திங்கன்னா மொழிக்கு முதல்ல இந்த எழுத்துக்கள் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஞ ஞ. ஓகேவா? இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மொழிக்கு முதல்ல வரும். அடுத்து இன்னும் என்னென்ன வரும்? யா வ. ஓகேவா? அப்போ கா ச த ப ந ம ஞ ஞ ய வ இந்த வார்த்தைகள் மட்டும்தான் என்னது மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ இது இல்லாமல் என்ன பார்த்துருப்போம்? உயிர் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா 12 எழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருப்போம். சரியா? அப்போ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சால் தான் கான்செப்டுக்குள்ளே போக முடியும். ஓகேவா? அதுக்கு முன்னே இந்த மொழிக்கு முதல் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் படம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா க ச த ப நமன்ட்டு ஒரு சாங் வரும். ஓகேவா? அதில் பாருங்கள், கச தப நம. ஓகேவா? அப்போ இந்த 6 எழுத்தும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பாட்டு ஒன்று இருக்குது. என்னென்னா, நீங்கள் அந்த கந்தன் கருணை அந்த மாதிரி சிவாஜி நடித்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த பானபத்திரன் கதை இருக்கும். சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஞ அப்படின்ட்டு வரும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஞாவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கனெக்ட் ஆகிடும். சரியா? அந்த பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். ஓகேவா? நீங்கள் ஃப்ரீ டைமில் இருந்ததுன்னா அதை கேளுங்க. ஓகேவா? அதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ராகம் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வடிவேலு ஒரு டைலாக் போடுவார், எவ்வா வ அப்படின்ட்டு ஒரு டைலாக் போடுவார். ஓகேவா? எவ்வா வ அப்படின்ட்டு ஒரு டைலாக் போடுவார். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த யா வ இதுக்கு மட்டும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா 1468 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? 1468 அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இந்த 1468 அப்படின்றது என்னென்னா, இந்த ஞாவில் வரக்கூடிய எழுத்து ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். அதே மாதிரி இந்த ஞாவில் வரக்கூடிய எழுத்து 4 எழுத்து வரும். ஓகேவா? யாவில் வரக்கூடிய எழுத்து 6 எழுத்து வரும். இந்த வாவில் வரக்கூடிய எழுத்து 8 எழுத்து வரும். அதுதான் இந்த 1468ன்ற ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? நீங்கள் ரொம்பலாம் உள்ளே போவேன்னா நம்ம வந்து வல்லின மிகுதலுக்குள்ளே பார்க்கலாம். ஓகேவா? அப்போ மொழிக்கு முதல்ல வரக்கூடிய இந்த எழுத்துக்களில் டார அப்படின்ற எழுத்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வராது. சரியா? அடுத்தது பாருங்கள், காசதப இந்த 4 எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? காசதப மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்றாங்க. அப்போ இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று என்னும் 6ம் வல்லின மெய்யெழுத்துக்களாகும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஓகேவா? அப்போ தமிழில் மெய்யெழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது அப்படின்றாங்க. அது நம்மளுக்கு தெரியும். 18 மெய்யெழுத்துக்களுமே மொழிக்கு முதல்ல வராது. மெய்யெழுத்துக்களுள் சில உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக நின்றே மொழிக்கு முதலில் வரும். இது நம்மளுக்கு தெரியும். மெய்யெழுத்து தனியாக வராது. ஆனால் மெய்யெழுத்து உயிரெழுத்து கூட சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக வேணால் மொழிக்கு முதல்ல வரும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கா
கோ இந்த மாதிரி வந்து உயிர்மெய் எழுத்தாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நிற்கும். அதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 காசதப ஆகிய 4 மெய்களும் 12 உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து ஓகேவா உயிர் மெய்யெழுத்தாக நின்று மொழிக்கு முன்னே வரும்ன்றாங்க. அதான் இக்கு, இச்சு, இத்து, இப்பு. இது கூட ஆ போட்டிங்கன்னா அது காவாக மாறிடும். அதே மாதிரி இச்சு ப்ளஸ் ஆ சாவாக மாறிடும். அப்போ இந்த மாதிரி உயிரெழுத்துக்களோட சேர்ந்து தான் மொழிக்கு முதல்ல வரும். சரியா? அப்போ இவ்வாறு மொழிக்கு முதலில் நிற்கும் வல்லெழுத்துக்கள் நிலைமொழிகளுடன் புணருங்கால் எவ்விடங்களில் வல்லினம் மிகும் என்பதற்காக முக்கிய விதிகள் பின்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளன. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ முதலில் நிற்கும் மொழி நிலைமொழியாகும். நிலைமொழியுடன் வந்து புணரும் மொழி வருமொழியாகும். ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்க்கும்போது நிலைமொழி எது வருமொழி எதுன்றதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஓகேவா? இப்போ பிரித்தெழுதுக இருக்குது. இப்படி நடுவில் ப்ளஸ் போடுறீங்க. இங்கே ஒரு வார்த்தை இருக்கும், இங்கே ஒரு வார்த்தை இருக்கும். இதில் எது நிலைமொழி, இதில் எது வருமொழின்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ முதல்ல வரக்கூடியது நிலைமொழி. ஓகேவா? ரெண்டாவதாக வரக்கூடியது வருமொழி. இந்த முதல்ல வரக்கூடிய நிலைமொழியோட இறுதி எழுத்தும் வருமொழியில் வரக்கூடிய முதல் எழுத்தும் ஒன்று சேர்வது தான் என்னது புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதுதான் அந்த இது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது வல்லினம் எங்கெங்கே மிகுது, எங்கெங்கே வல்லினம் மிகாது. நம்ம மிகுதல் மட்டும் பார்க்கலாம் இப்போ. ஓகேவா? இந்த வீடியோவில் வந்து வல்லினம் மிகுதல் மட்டும் பார்க்க போகிறோம். அதுவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையா இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து பொறுமையாக தான் பார்க்க போகிறோம். சரி பாருங்கள் விதிகள். ஓகேவா? ஆ இ உ என்னும் சுட்டெழுத்துக்களின் பின் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் காசாதாப வருமொழியின் முதலாக வரின் வல்லினம் மிகும். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆ இ உ இந்த 3 சுட்டு எழுத்துக்கு பின்னாடி காசாதாப வருமொழி முதல் எழுத்தாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஏ அப்படின்ற எழுத்துக்கு பின்னாடி வினா எழுத்துக்கு பின்னாடி காசாதாப ஓகேவா இந்த எழுத்துக்கள் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா அங்கேயும் வல்லெழுத்து வந்து மிகும் அப்படின்றாங்க. சரியா? அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காசதப அப்படின்னா இந்த எழுத்துக்கள் மட்டும் வந்தால் வல்லினம் மிகாது. இதோட எழுத்துக்கள் இதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள். இப்போ கா அப்படின்னா காவிலிருந்து கவு வரைக்கும் வர எழுத்துக்கள் எது வந்தாலும் இந்த இடத்துல வல்லினம் மிகும்ன்றாங்க. ஓகேவா? அப்போ காவிலிருந்து கவு வரைக்கும் எந்த எழுத்துக்கள் வந்தாலும் வல்லினம் மிகும். அதே மாதிரி சாவில் இருந்து சவு வரைக்கும் வரக்கூடிய எழுத்துக்கள் எதுவாக இருந்தாலும் வல்லினம் மிகும். அதே மாதிரி என்னது தாவிலிருந்து தவு வரைக்கும் வரக்கூடிய எழுத்துக்கள் எதுவாக இருந்தாலும் வல்லினம் மிகும். அப்புறம் பாவிலிருந்து பவு வரைக்கும் எந்த எழுத்துக்கள் வந்தாலும் என்னது வல்லினம் மிகும். அது எந்த எழுத்து? இந்த காசாதப. ஓகேவா? அப்போ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை நல்லா கான்செப்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ இ உ அப்படின்றது என்னது சுட்டெழுத்து. ஓகேவா? ஆ இ உ சுட்டெழுத்து. அப்புறம் ஏ அப்படின்ற வினா எழுத்துக்கு பின்னாடி காசாதப வருமொழியில் முதல் எழுத்து வந்திருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி அங்கே வல்லினம் மிகும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போ பாருங்கள் ஆ கூட்டல் குதிரை. இப்போ ஆ அப்படின்றது என்னது சுட்டெழுத்து. சுட்டெழுத்துக்கு பின்னாடி குதிரை அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. சரியா? குதிரை அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அப்போ இந்த குதிரை அப்படின்னு சொல்கிறது இந்த ஆ அப்படின்றது நிலைமொழி. ஓகேவா? நிலைமொழி. வருமொழி முதல் எழுத்து காசாதாபா வரிசை வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? காசாதாபா வரிசை வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? இதுக்குண்டான இணை எழுத்து மிகும். அப்போ இக்கு. சரியா? அப்போ ஆ கூட்டல் குதிரை அக்குதிரை. அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகுந்துருச்சு. அடுத்தது அதே மாதிரி ஆ கொடுத்துருக்கான். அடுத்து பாருங்கள் செய்தி. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? சா கொடுத்துருக்கான். இது வந்து என்னது? காசாதாபால் வரக்கூடிய காக்கு உண்டான எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்கள் ஆ கூட்டல் செய்தி. அப்போ இது என்னவா மாறும்? அச்செய்தி அப்படின்னு மாறும். ஓகேவா? ஏன் அச்செய்தியாக மாறுது? ஏன்னா இங்கே சே வரிசை வந்திருக்கு. சா வரிசை. ஓகேவா? சா வரிசையில் தான் சே வரும். அப்போ வருமொழியோட முதல் எழுத்து என்னவா வருது இந்த இடத்துல? இந்த இடத்துல சே அப்படின்னு வந்திருக்கு. அப்போ சா வந்திருக்கு. அப்போ கா ச த. அப்போ இந்த 4 எழுத்து வந்துச்சுனால அங்கே வல்லினம் மிகும்ன்றதை பார்த்தாச்சு. எந்தெந்த எழுத்துக்கள் பின்னாடி? சுட்டெழுத்துக்கள் பின்னாடி ஏ என்ற வினா எழுத்து பின்னாடியும். அப்போ சுட்ட எழுத்துனா ஆ இ உ இந்த 3 எழுத்து பின்னாடியும் வினா எழுத்துக்கள் ஏ அப்படின்ற வினா எழுத்து பின்னாடி தான் என்னது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காசாதாபா எழுதுச்சுன்னா வல்லினம் மிகும். அதான் இங்கே கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ இதில் பாருங்கள் ஆ கூட்டல் செய்தி அச்செய்தி. பாருங்கள் இச்சு வந்துருச்சு. ஆ கூட்டல் தெரு அத்தெரு. பாருங்கள் இத்து வந்திருக்கும். ஆ கூட்டல் பொருள் அப்பொருள். பாருங்கள் இப்பு வந்திருக்கு. ஆ கூட்டல் காலை அக்காலை வந்துருச்சா? இப்போ இது எல்லாமே ஆவுக்கு உண்டான எக்ஸாம்பிள். ஓகேவா? அதே மாதிரி தான் ஈக்கும் எக்ஸாம்பிள் வரும், ஊக்கும் எக்ஸாம்பிள் வரும். இப்போ அதையும் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் இங்கே பாருங்கள் ஈ கூட்டல் கதவு இக்கதவு. சரியா? ஈக்கு பின்னாடி நம்மளுக்கு வருமொழியில் வரக்கூடிய முதல் எழுத்து காதா வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இக்கதவு வல்லினம் முடியும். அதே ஈக்கு பின்னாடி சா வரிசை சி வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இச்சு. ஓகேவா? அப்போ வல்லினம் இந்த இடத்துல மிகும் இச்சிலை. அடுத்து ஈ கூட்டல் தலை இத்தலை. பாருங்கள் அதே மாதிரியே ஈ அப்படின்ற சுட்டெழுத்துக்கு பின்னாடி காசாதாபா வரிசை வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இத்தலை. அடுத்தது ஈ கூட்டல் புகழ் இப்புகழ். ஓகேவா? ஈ கூட்டல் செய்தி இச்செய்தி. ஈ கூட்டல் பருவம் இப்பருவம்.
பருவம். அடுத்தது பாருங்கள் ஊ கொடுத்துருக்கான். இப்போ ஈக்கான எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. ஊ கொடுத்துருக்கான் பாருங்கள். ஊ கூட்டல் பக்கம் உப்பக்கம். உப்பக்கம்னா பொருள் முதுகு பக்கம் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா, உப்பக்கம் முதுகு பக்கம் அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ பாருங்கள் ஊ கூட்டல் காடு உக்காடு இது எல்லாமே சுட்டெழுத்து. ஒரு சுட்டெழுத்து வந்து அதுக்கு பின்னாடி காசாதப வருஷ வருமொழியில் முதல்ல வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வல்லினம் மிகும்ன்றதான் நம்ம ஃபஸ்ட்டு விதியோட கான்செப்ட். ஓகேவா, தெளிவாக இருங்க. அப்போ ஊ கூட்டல் பக்கம் உப்பக்கம், ஊ கூட்டல் காடு உக்காடு, ஊ கூட்டல் பால் உப்பால், உம்பால் அப்படின்னு போடக்கூடாது. ஓகேவா, உம்பால் அப்படின்னு போட்டால் தப்பாயிடும். சரியா, ஊ கூட்டல் பால் உப்பால். நம்ம என்ன சொன்னோம், காசாதாப வரிசை வந்தால் மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, காசாதாப வரிசை நிலைமொழியோட முதல்ல வருமொழியோட முதல்ல வந்திருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வல்லினம் மிகும். அப்போ ஊ கூட்டல் பால் இதுக்கு உண்டான எழுத்து அப்படியே மிகும் உப்பால். சரியா, அடுத்தது ஊ கூட்டல் சோலை உச்சோலை இதுக்கு உண்டான எழுத்து இச்சு அப்படியே வந்துடும். அடுத்தது ஏ என்ற வினா எழுத்து. ஓகேவா, ஏ கூட்டல் கேள்வி எக்கேள்வி வினா எழுத்து. ஓகேவா, வினா எழுத்து வந்திருக்கணும். ஏ அப்படின்ற ஒரு வினா எழுத்து. ஓகேவா, வினா எழுத்து 5 இதில் இருக்கும், நீங்கள் அதை வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அப்போ அந்த கான்செப்ட் தான் இது. அப்போ ஏ கூட்டல் கேள்வி எக்கேள்வி பாருங்கள் கா வரிசை வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் மறுபடியும் கா வரிசை. ஏ கூட்டல் கடவுள் எக்கடவுள். ஏ கூட்டல் சொல் சா வரிசை வந்திருக்கு பாருங்கள் எச்சொல். ஏ கூட்டல் தலைவர் தா வரிசை வந்திருக்கு பாருங்கள் கா ச த. அடுத்து பாருங்கள் ஏ கூட்டல் புலவர் பா வரிசை வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வந்தாலும் வல்லினம் கண்டிப்பாக மிகும். ஏ கூட்டல் புலவர் எப்புலவர். அடுத்து பாருங்கள் மறுபடியும் ஏ கூட்டல் பக்கம் எப்பக்கம். ஓகேவா, ஏ கூட்டல் பக்கம் எப்பக்கம். ஏன் இந்த இடத்துல இப்போ வருது, ஏன்னா என்னது நம்மளுக்கு சுட்டெழுத்து வந்தாலும் சரி இல்லை ஏன்ற வினா எழுத்து வந்தாலும் சரி அதை தொடர்ந்து நமக்கு வருமொழியில் முதல் எழுத்து காச த ப வந்திருக்கணும். ஓகேவா, வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வல்லினம் மிகும்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல பா வந்திருக்கு. ஓகேவா, அதனால் அங்கே வல்லினம் மிகும். இதுதான் ஃபஸ்ட்டு விதி. ஓகேவா, ஃபஸ்ட்டு விதி கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம ரெண்டாவது விதிக்கு போக போகிறோம். ஓகேவா, ரெண்டாவது விதி என்ன அப்படின்னா அந்த இந்த எந்த ஆகிய சுட்டு வினா சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேவா, எந்தெந்த இடம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த இந்த எந்த. ஓகேவா, அந்த இந்த எந்த இந்த சுட்டு வினா சொற்கள் அப்படின்றாங்க. ஓகே, இது வந்து என்ன சொல்கிறாங்க, சுட்டு வினா சொற்கள் அப்படின்றாங்க. இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஓகேவா, இது எந்த வார்த்தை வந்திருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகும் அப்படின்றது கிடையாது. அதுக்கு பின்னாடி வருமொழியில் பார்த்தீங்கன்னா என்னது நம்மளுக்கு கா ச த ப வரிசை வந்திருக்கணும். ஓகேவா, அதை நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கணும். ஓகேவா, அப்போ கா ச த ப வரிசை இங்கே ஏதாவது வந்திருக்குதான் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வந்திருக்கும். ஓகேவா, அப்போ பாருங்கள் அந்த காலம். ஓகேவா, அந்த காலம் நடுவில் கம்பல்சரி இக்கு வரணும். அப்போ அந்த அப்படின்றது என்னது, இந்த சொல்லு நம்ம பார்த்தோம் அந்த இந்த எந்த. அப்போ அந்த அதுக்கப்புறம் என்னது காலம் அப்படின்னு வருமொழி முதல் எழுத்து என்ன வந்திருக்குது கா. இது எந்த வரிசை, கா வரிசை. அப்போ கா ச த ப வரிசை வந்துச்சுனாலே நம்மளுக்கு என்னது அந்த இடத்துல வல்லினம் மிகும்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த காலம் இதுக்குண்டான எழுத்து அப்படியே வந்துடும். ஓகேவா, அந்த காலம். அடுத்தது அந்த கூட்டல் செய்தி. அப்போ சா வரிசை வந்திருக்கு, அதனால் என்ன வரும் இச்சு வந்துடும். அப்போ அந்த செய்தி இச்சு வந்துருச்சு. அடுத்தது அந்த கூட்டல் பணம். அந்த பணம் பாருங்கள் பா வரிசை வந்துருச்சு. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கணும் அந்த கூட்டல் கை அந்த கை. பாருங்கள் கைன்ற கா வரிசையில் கை வந்து வந்துருச்சு. ஓகேவா, அப்போ அந்த கை நடுவில் இக்கு வந்து வந்துடும். வல்லினம் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்துடும். அடுத்தது அந்த கூட்டல் தெய்வம் அந்த தெய்வம் பாருங்கள் இத்து வந்துருச்சு. இந்த கூட்டல் தரை இந்த தரை. இந்த கூட்டல் பொருள் இந்த பொருள். ஓகேவா, அடுத்தது பாருங்கள் இந்த கூட்டல் கேள்வி இந்த கேள்வி. பாருங்கள் ஆ எழுத்துலாம் வந்து பார்த்தாச்சு. இப்போ ஈ எழுத்து. ஓகேவா, இந்த கூட்டல் கேள்வி இந்த கேள்வி. இந்த கூட்டல் காலம் இந்த காலம். ஓகேவா, இந்த கூட்டல் சிறை இந்த சிறை. எந்த கூட்டல் சொல் எந்த சொல். எந்த கூட்டல் கயவன் எந்த கயவன் இக்கு வந்துருச்சு. ஓகேவா, நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஆ இ உ அப்படின்ற சுட்டெழுத்து பின்னாடியும் ஏ அப்படின்ற வினாச்சொல் பின்னாடியும் காசாதாப வரிசை வந்ததுன்னா வல்லினம் மிகும்னு பார்த்தோம். ரெண்டாவது விதி என்ன பார்த்தோம், அந்த இந்த எந்த. ஓகேவா, அந்த இந்த எந்த அப்படின்ற வினாச்சொற்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து காசாதாப வருஷம் வந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். ஓகேவா, அப்போ பாருங்கள் எந்த கூட்டல் தலை எந்த தலை. எந்த கூட்டல் பணம் எந்த பணம். எந்த கூட்டல் பக்கம் எந்த பக்கம். ஓகேவா, அப்போ ரெண்டாவது விதியும் உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு கான்செப்ட்டும் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா, அடுத்து மூணாவதும் பாருங்கள் ஒரே கான்செப்ட் தான். ஓகேவா, அப்போ இப்போ நம்ம மூணாவது விதி பார்க்க போகிறோம். மூணாவது விதி என்னென்னா அங்கு இங்கு எங்கு ஆகிய இடப்பொருள்கள் குறிக்கும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அப்போ அங்கு இங்கு எங்கு இது மூணுமே இந்த வார்த்தை எங்கே பயன்படுத்துவாங்கன்னா இடப்பொருள்களில் தான் இந்த மூணுத்தையும் பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா, இப்போ அங்குனா அங்கே ஏதாவது ஒரு இடத்த குறிக்கிறது தான் அங்குன்னு சொல்கிறோம். அப்போ இங்குனா இங்கே ஏதாவது ஒரு இடத்த குறிக்கிறது. எங்குனா எந்த இடத்துல அப்படின்னு நம்ம கேட்குறது. எங்கு அப்படின்றது எந்த இடத்துல அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேவா, அப்போ இந்த இடப்பொருள்கள் பின்னாடி வல்லினம் மிகும்னு சொல்கிறோம். ஓகேவா, இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம், ஆ இ உ ஏ அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு பார்த்தோம். அதே மாதிரி அந்த இந்த எந்த அப்படின்ற வினா சொற்களுக்கு
சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்றதை பார்த்தோம். இப்போ அங்கு இங்கு எங்கு ஓகேவா, இந்த சொற்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அங்கு கூட்டல் கண்டேன், அங்கு கண்டேன் இக்கு வரும் ஓகேவா. அங்கு அப்படின்ற எழுத்துக்கு பின்னாடி காசாதபா வருது ஓகேவா. காசாதபா வரனால கண்டிப்பாக அங்கு கண்டேன். அடுத்தது அங்கு குடியிருந்தால், அப்போ அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா காசாதபா வரிசையில் கூ வருது. அப்போ அதுக்கு முன்னாடி வல்லினம் மிகும், அங்கு குடியிருந்தாள். அடுத்தது இங்கு கூட்டல் சேர்த்தேன், இங்கு சேர்த்தேன் சா வரிசை வந்துருச்சு ஓகேவா. என்னது சா வரிசை வந்துருச்சு. அப்போ இங்கு சேர்த்தேன். அடுத்தது இங்கு கூட்டல் கண்டேன், இங்கு கண்டேன் பாருங்கள், இங்கே கா வரிசை வந்துருச்சு ஓகேவா. நம்ம எல்லா வரிசையுமே பாருங்கள் இந்த நிலைமொழியில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையை கொடுத்துட்றான். ஆனால் வறுமொழியில் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே முதல் எழுத்து எந்த எழுத்தாக தான் வருது, கா ச த ப தான் வரும் ஓகேவா. அவன் முன்னாடியே சொல்லிட்டான் இந்த ராவும் வராது, ஏன்னா மொழிக்கு முதல்ல இது கிடையாது ஓகேவா, இது வராது. அப்போ இந்த 4 வரிசையும் வறுமொழியில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்திருக்குன்றதான் நம்ம கான்செப்ட் ஓகேவா. அப்போ பாருங்கள், இங்கு கூட்டல் கண்டேன், இங்கு கண்டேன், எங்கு கூட்டல் போனான், எங்கு போனான், எங்கு கூட்டல் தேடினார், எங்கு தேடினார், எல்லா இடத்துலையுமே பாருங்கள் வல்லினம் மிகுந்திருக்கும் ஓகேவா. ஸோ 3வது விதியும் நீங்கள் கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. அடுத்தது பாருங்கள் 4வது விதி. இப்போ இங்கே என்ன பார்த்தோம், அங்கு இங்கு எங்குன்னு பார்த்தோம். அதே மாதிரியே தான் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குறியில் இருக்குது ஓகேவா. நான் இங்கிலீஷ் சொல்கிறேன், குறியில் இருக்குது. இப்போ இதை நெடிலாக மாற்றுங்க ஓகேவா. அங்குன்றது ஆங்கு அப்படின்னு மாற்றிக்கோங்க, இங்குன்றது ஈங்கு அப்படின்ட்டு மாற்றிக்கோங்க, எங்குன்றது யாங்கு அப்படின்னு மாற்றிக்கோங்க ஓகேவா. எங்குன்றதை யாங்கு அப்படின்னு மாற்றிக்கோங்க ஓகேவா. அப்போ அதே இதுக்கு பின்னாடி இடப்பொருள் பின்னாடி வல்லினம் மிகுன்றது தான் பார்த்துக்கோங்க. அங்கு அப்படின்றத ஆங்கு அப்படின்னு மாற்றிக்கோங்க, அதே மாதிரி இங்கு அப்படின்றத ஈங்கு அப்படின்னு மாற்றிக்கோங்க, எங்குன்றதை யாங்கு அப்படின்னு மாற்றிக்கோங்க ஓகேவா. அப்போ இந்த பொருள்கள் இந்த இடச்சொற்கள் பின்னாடியும் வல்லினம் மிகும். தயவு செஞ்சு கிளியராக பார்த்து வச்சுக்கோங்கப்பா. அதனால தான் ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்கிறேன் ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஆ இ உ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுட்டெழுத்து பின்னாடி வல்லினம் மிகும். அதே மாதிரி ஏ அப்படின்ற வினாச்சொல் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஏ ஓகேவா. குறிலியே இந்த சொற்களுக்கு பின்னாடி வினா எழுத்து பின்னாடி வந்தால் வல்லினம் மிகும்னு பார்த்தோம். இது ஃபஸ்ட்டு விதி. 2வது விதி என்ன பார்த்தோம், 2வது விதி அதே மாதிரியே தான் ஓகேவா. அந்த இந்த எந்த ஓகேவா, அந்த இந்த எந்த அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி காசாதபா வரிசை வந்துச்சுன்னா வல்லினம் மிகும்னு பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம், அங்கு இங்கு எங்கு ஓகேவா. அங்கு இங்கு எங்கு அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வந்து பார்த்தா அப்படின்னா வல்லினம் மிகும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ என்ன பார்த்தோம், எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் லெட்டரை நெடிலாக்கிருங்க. ஆங்கு ஈங்கு ஏங்கு படுத்து பதில் யாங்கு போடணும் ஓகேவா. இந்த இடப்பொருளை குறிக்கும் சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரி, இப்போ இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். ஆங்கு தேடினேன், ஆங்கு அப்படின்ற எழுத்து வந்துருச்சு. இதுக்கு பின்னாடி வந்தாலே என்ன எழுத்து வரும், கண்டிப்பாக வறுமொழியில் காசாதபா வரிசை வந்திருக்கணும் கண்டிப்பாக வந்திருக்கணும். அப்படி வந்தால் தான் மிகும். கண்டிப்பாக வந்துருச்சா. அப்போ தேடினேன் பாருங்கள் வந்துருச்சு, வந்து தா வரிசை வந்துருச்சு ஓகேவா. அப்போ அதுக்கு முன்னாடி இத்து வந்து பார்த்திங்கன்னா வரும், ஈஸியாக எடுத்துடலாம். ஆங்கு தேடினேன். அடுத்தது ஆங்கு கண்டேன், கா வரிசை வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இக்கு வரும் ஓகேவா. ஆங்கு கண்டேன். அடுத்தது ஈங்கு கூட்டல் சாப்பிடு பாருங்க, சா வரிசை வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இச்சு நம்ம போட்டுக்கணும். அப்போ ஈங்கு சாப்பிடு. அடுத்தது பாருங்க, ஈங்கு கூட்டல் பார்த்தேன். அப்போ பா வந்துருச்சு ஓகேவா, பா வரிசையில் வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இப்போ போட்டுக்கணுமா. அப்போ ஈங்கு பார்த்தேன். அடுத்தது யாங்கு கூட்டல் சென்றீர், சா வரிசை வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இச்சு போட்டுக்கணுமா, யாங்கு சென்றீர். அடுத்தது யாங்கு மறுபடியும் யாங்கு வந்திருக்கு, கண்டீர் கா வரிசை வந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இக்கு போட்டுக்கணுமா, யாங்கு கண்டீர். அவ்வளோதான்ப்பா ஓகேவா. தயவு செஞ்சு தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகேவா. அடுத்தது 5வது விதி பார்க்கலாம். 5வது விதி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இப்படி எப்படி ஓகேவா. என்னது அப்படி இப்படி எப்படி ஓகேவா. அதே இந்த சுட்டெழுத்துக்களை வச்சே தான் ஓகேவா. ஆ இ உ ஏ இந்த 3 எழுத்து தான் சுட்டெழுத்து, ஏன்ற சுட்டெழுத்து கிடையாது, வினா எழுத்து. இருந்தாலும் அதை நீங்கள் வந்து இந்த கான்செப்டில் வச்சுக்கோங்க. அந்த ஆ இ ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரதே ஓகேவா. அப்போ பாருங்கள், அப்படி இப்படி எப்படி என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்றாங்க ஓகேவா. வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. அப்போ இந்த அப்படி எப்படி இப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி என்ன வந்திருக்கணும், காச தப கண்டிப்பாக வந்திருக்கணும் ஓகேவா. அதையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ பாருங்கள், அப்படி செய் பாருங்கள், சா வரிசை வந்துருச்சு ஓகேவா. அப்போ அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் ஓகேவா, வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்கள், அப்படி பேசு பாருங்கள், இப்போ வந்துருச்சு ஓகேவா. அப்படி பேசு. அப்படி கொடுத்தான் பாருங்கள், கா வரிசை வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி இக்கு போட்டுக்கணும், அப்படி கொடுத்தான். அடுத்தது இப்படி கூட்டல் பார் பாருங்கள், பா வந்துருச்சு. அப்போ என்னது, இதுக்கு முன்னாடி இப்போ போட்டுக்கணுமா, இப்படி பார். அடுத்தது இப்படி கூட்டல் சொல் ஓகேவா. அப்போ சா வரிசை வந்துருச்சு. அப்போ இப்படி சொல். அடுத்தது இப்படி கூட்டல் சொன்னான், சா வரிசை வந்துருச்சு. அப்போ இப்படி சொன்னான்.
இச்சு வந்து வந்துடும். ஓகேவா. அடுத்தது எப்படி கூட்டல் பாடினார் பாருங்கள், பா வருஷம் வந்துருச்சு. அப்போ எப்படி பாடினார் பாருங்கள் இப்போ வந்துடும். சரியா. அடுத்தது எப்படி கூட்டல் கொடுத்தாள் பாருங்கள், கா வருஷம் வந்துருச்சு. அப்போ என்ன ஒரு இக்கு வந்து முன்னாடி போட்டுக்கணும். அப்போ எப்படி கொடுத்தாள். அப்போ எப்படி கூட்டல் பேசினாள் பாருங்கள், பா வருஷம் வந்துருக்கு. அப்போ முன்னாடி இப்போ போட்டுக்கணும். அப்போ எப்படி பேசினாள் பாருங்கள், எல்லாம் தெளிவாக இருக்கும். சரியா. இப்போ இது பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்த்தோம், அப்படி இப்படி எப்படின்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகேவா. இதோட 5 விதி பார்த்துருக்கோம். ஓகேவா. தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 6வது விதி. ஓகேவா. 6வது விதி என்ன அப்படின்னா, நம்ம அங்கே பார்த்தோம்ல ஆங்கு, ஓகேவா, ஈங்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாங்கு அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்னு பார்த்தோமா, அதே மாதிரியே தான் இந்த எழுத்தெல்லாம் அடிச்சுட்டு ஆண்டு ஈண்டு யாண்டுன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா. ஓகேவா. தயவு செஞ்சு தெளிவாக பாருங்கள். ஆண்டு ஈண்டு, ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாண்டு அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஸோ கம்பேர் பண்ணி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்து அண்டர்ஸ்டாண்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. நம்ம அங்கே என்ன பார்த்தோம், ஆங்கு, ஓகேவா, ஆங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாங்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா. இதில் இந்த இங்கு கூ எல்லாத்தையும் எடுத்துட்டு இண்டு டூவை போட்டுக்கோங்க. ஆண்டு, ஈண்டு, யாண்டு அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேவா. தயவு செஞ்சு நல்லா பாருங்கப்பா. அடுத்தது ஆண்டு கூட்டல் கான், ஆண்டு கான் பாருங்கள், கா வருஷம் வந்துருச்சு. அதனால் என்ன வரும், இக்கு வரும். ஏன் இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே காசா தப்பா வருது, ஏன்னா வல்லினம் மிகும் தான் நம்ம கான்செப்டே. அப்போ வல்லெழுத்து மிகுமா மிகாதானா நிலைமொழியோட இதில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்தாலும் நம்மளுக்கு கவலை கிடையாது. ஆனால் வல்லெழுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எதில் வந்திருக்கணும், வருமொழியோட முதல் எழுத்தில் வந்திருக்கணும். ஓகேவா. அப்படி இருந்தால் தான் மிகணும். அது எந்தெந்த பொருளில் மிகுன்றதான் நம்மளுக்கு வந்து கான்செப்ட். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டு, ஈண்டு, யாண்டு என்னும் சொற்களின் வல்லினம் மிகும். ஆண்டு கூட்டல் கான், ஆண்டு கான். ஓகேவா. ஆண்டு கூட்டல் சென்றேன், ஆண்டு சென்றேன். ஏன்னா சா வருஷம் வந்துருச்சு. சா வருஷம் வந்ததுன்னா நமக்கு என்ன வரும், இச்சு வந்துடும். அடுத்தது ஈண்டு கூட்டல் கேள், கா வருஷம் வந்துருச்சு. கா வருஷம் வந்ததுன்னா இக்கு வந்துருமா, ஈண்டு கேள். அடுத்தது பாருங்க, ஈண்டு கூட்டல் கொடுத்தேன், ஈண்டு கொடுத்தேன், கா வருஷம் வந்துருச்சு. அப்போ என்ன வரும், இக்கு வந்துடும். ஓகேவா. ஈண்டு கொடுத்தேன். அடுத்தது யாண்டு கூட்டல் போனாய், யாண்டு போனாய், பா வருஷம் வந்துருச்சு. அதனால் அதுக்கு முன்னாடி என்ன வந்துடும், இப்போ வந்துடும். அடுத்தது பாருங்க, யாண்டு கூட்டல் கொடுப்பார், கா வருஷம் வந்துருச்சு. ஓகேவா. அப்போ என்ன வரும், யாண்டு கொடுப்பார், கா வருஷம் வந்தால் இக்கு போடணுமா, யாண்டு கொடுப்பார். அவ்வளோதான்ப்பா. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், 7வது விதி. 7வது விதி என்னென்னா, அவ்வகை இவ்வகை எவ்வகை. ஓகேவா. இப்போ முன்னாடி என்ன பார்த்தோம், அப்படி இப்படி எப்படின்றத பார்த்தோம். ஓகேவா. அப்படி இப்படி எப்படி அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி அங்கு இங்கு எங்கு அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா. அங்கு இங்கு எங்கு அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி அந்த அங்கு இங்குக்கு பதிலாக ஆங்கு, ஓகேவா, ஆங்கு ஈங்கு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாங்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா. அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். அடுத்து இந்த இங்கு கூவெல்லாம் எடுத்துட்டு இண்டு டூ போடணுன்னு ஆண்டு, ஈண்டு, யாண்டு அப்படின்னு சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அவ்வகை இவ்வகை எவ்வகை அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அவ்வகை கூட்டல் செடி, அப்போ இங்கே சா வருஷம் வந்திருக்கு. அப்போ இச்சு வருமா. ஓகேவா. அவ்வகை செடி. அடுத்தது துணிகள், அவ்வகை கூட்டல் துணிகள், தூ வந்திருக்கு. அப்போ தா வருஷம் வந்திருக்கு. அப்போ இத்து வருமா, அவ்வகை துணிகள். அடுத்தது இவ்வகை கூட்டல் பூக்கள், பூ வந்திருக்கு. அப்போ பா வருஷம். அப்போ இப்போ வருமா, இவ்வகை பூக்கள். அடுத்து இவ்வகை கூட்டல் காவல், இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, கா வருஷம் வந்திருக்கு. இப்போ கா வருஷம் வந்துச்சுன்னா என்ன வரும், நம்மளுக்கு இக்கு வந்து முன்னாடி மிகுமா. அப்போ இவ்வகை காவல். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், எவ்வகை. ஓகேவா. ஏன்னா நான் முன்னாடி என்ன பார்த்தோம், அவ்வகை இவ்வகை எவ்வகை என்னும் சொற்களின் பின் தான் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். அப்போ எவ்வகை, கோ வருஷம் வந்திருக்கு. அப்போ கோவனா என்னது, கா வருஷம். கா வருஷம் வந்தால் இக்கு வந்து வரும். அடுத்து எவ்வகை கொடி, பாருங்கள் இக்கு வந்துருச்சு. அடுத்து எவ்வகை கூட்டல் பிடிப்பு, எவ்வகை பிடிப்பு, பாருங்கள் இப்போ வந்துருச்சு. இப்போ 7 விதிகள் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா. இப்போ அடுத்தது பாருங்கள், 8வது. ஓகேவா. இப்போ அவ்வகை இவ்வகை எவ்வகை அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், அத்துணை இத்துணை எத்துணை. பாருங்கள் அப்படியே கான்செப்டை படி நல்லா தெளிவாக பார்த்துங்க தயவு செஞ்சு. ஓகேவா. என்னது, அத்துணை, ஓகேவா, அத்துணை, இத்துணை, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்துணை. ஓகேவா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு அளவை வந்து குறிக்கும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பெரிய அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ பாருங்கள், அத்துணை கூட்டல் பெரிய, அத்துணை பெரிய, பா வருஷம் வந்துருச்சு. அதனால் இப்போ வந்து வந்துடும். ஓகேவா. அப்போ அத்துணை இத்துணை எத்துணைன்ற வார்த்தைக்கு பின்னாடி வல்லினம் மிகும்ன்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா. நம்மளுக்கு தெரியலனா ரொம்ப கஷ்டமாகி போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த டாப்பிக்கே இப்போ பார்க்குறது. சரியா. அத்துணை இத்துணை எத்துணை ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். அப்போ அத்துணை கூட்டல் பெரிய, அத்துணை பெரிய,
அத்துணை கூட்டல் பாடல்கள், அத்துணை பாடல்கள் இப்போ வந்துருச்சு. இத்துணை கூட்டல் சிறிய, சாவரசம் வந்திருக்கு, அப்போ முன்னாடி இச்சு வந்துடும். இத்துணை சிறிய, இத்துணை கூட்டல் காளைகள், இத்துணை காளைகள், பாருங்கள் இக்கு வந்திருக்கும். அடுத்தது எத்துணை கூட்டல் படங்கள், எத்துணை படங்கள் இப்போ வந்துருச்சா. அடுத்தது எத்துணை கூட்டல் காட்சிகள், எத்துணை காட்சிகள், பாருங்கள் இக்கு வந்துடும். ஓகேவா, இப்போ இது பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்கள், இனி என்னும் இடைச்சொல்லின் பின் வல்லினமிகும். அப்போ பாருங்கள், இனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இடைச்சொல். ஓகேவா, இனின்றது என்னது, ஒரு இடைச்சொல். இந்த இடைச்சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. ஓகேவா, என்னது, இது வந்து தனியாக வந்தாலும் சரி, ஓகேவா, இல்லை இடையில வந்தாலும் சரி, ஆனால் இந்த சொல் வந்துட்டாலே இதுக்கு பின்னாடி வருமொழியில் காசாதாபா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வல்லெழுத்து மிகும். ஓகேவா, அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய வார்த்தை பார்த்தாச்சு. ஓகேவா, அவ்வகை இவ்வகை எவ்வகை, அத்துணை இத்துணை எத்துணை, அங்கு இங்கு எங்கு, அதே மாதிரி அந்த இந்த எந்த, அதே மாதிரி என்ன பார்த்தோம், ஆ இ ஊ அப்படின்றத பார்த்தோம். அடுத்து ஏன்ற வினா எழுத்துக்கு பின்னாடி பார்த்தோம். ஓகேவா, அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்த்தோம், அந்த ஆங்கு ஈங்கு யாங்குக்கு பதிலாக ஆண்டு ஈண்டு யாண்டு அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி மிகுன்னு பார்த்தோம். இப்போ பார்க்குறது என்னது, இனி என்னும் இடைச்சொல்லின் பின் வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. அப்போ இனி அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வருமொழியில் ஏதாவது ஒரு காசாதாபா வார்த்தை வந்து முதல்ல வந்துருச்சுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேவா, அப்போ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இனி கூட்டல் காண்போம், இனி காண்போம், அதே கான்செப்ட் தான். இதுக்கு முன்னாடியில் எப்படி பார்த்துட்டு வரோமோ அதே தான். இனி கூட்டல் தருவது, இனி தருவது, இது வந்துருச்சா. இனி கூட்டல் பாடமாட்டேன், இனி பாடமாட்டேன், பாருங்கள் இப்போ வந்துருச்சு. அடுத்தது இனி கூட்டல் செய்யாதே, இனி செய்யாதே, பாருங்கள் இச்சு. இனி கூட்டல் செய்வது, இனி செய்வது, பாருங்கள் இதெல்லாம் என்னது, சா வருஷம், அதனால் முன்னாடி இச்சு வந்துடும். இது பா வருஷம், அதனால் முன்னாடி இப்போ வந்துடும். இது தா வருஷம், அதனால் முன்னாடி இத்து வந்துடும். இது கா வருஷம், அதனால் முன்னாடி இக்கு வந்துடும். ஓகே, அப்போ பாருங்கள் இந்த இடத்துல இக்கு வந்துருச்சு, இங்கே இத்து வந்துருச்சு, இங்கே இப்போ வந்துருச்சு, இங்கே இச்சு வந்துருச்சு, இச்சு வந்துருச்சு. ஓகேவா, அப்போ இது எல்லா இடத்துலையுமே வல்லினம் மிகுந்துருச்சு. ஓகேவா, அப்போ இனின்ற சொல்லுக்கு பின்னாடி வந்தது அப்படின்னா என்னது, வல்லினம் கண்டிப்பாக மிகும். அடுத்தது பாருங்கள், தனி, தனி என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். ஓகேவா, இதில் பாருங்கள், இனி அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம், தனி அப்படின்ற எழுத்தை பார்க்க போகிறோம். அப்போ தனின்ற ஒரு சொல்லு வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி காசாதாபா வந்திருக்கணும். ஓகேவா, காசாதாபா வருமொழியில் வந்துருச்சுன்னா கம்பல்சரி அதில் வல்லினம் மிகும். அப்போ பாருங்கள், தனி கூட்டல் சிறப்பு, ஓகேவா, சி, ஓகேவா, சா வருஷம் வந்திருக்கு. அப்போ என்ன வரணும், வல்லினம் மிகணும், அப்போ இச்சு வரணும். அப்போ தனி அப்படின்ற ஒரு வார்த்தை முன்னாடி வந்துருச்சு. தனி கூட்டல் சிறப்பு, தனிச்சிறப்பு, தனி கூட்டல் பிறவி, தனி பிறவி, தனி கூட்டல் கேள்வி, தனி கேள்வி, தனி கூட்டல் குடித்தனம், தனி குடித்தனம், தனி கூட்டல் பண்பு, தனி பண்பு. ஸோ எல்லா இடத்துலையும் பாருங்கள் வல்லினம் மிகுந்து காணப்படும். அப்போ என்னென்ன பார்த்தோம், அவ்வகை இவ்வகை எவ்வகை, அத்துணை இத்துணை எத்துணை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது, இனி அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தோம். இப்போ தனி அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். ஓகேவா, அப்போ இது எல்லாமே முக்கியம். அடுத்தது பாருங்கள், அன்றி இன்றி என்னும் எச்ச சொற்களுடன் புணரும் வல்லினம் மிகும். அப்போ என்ன சொல்கிறாங்க, அன்றி இன்றி என்னும் எச்ச சொற்களுடன் புணரும் வல்லினம் மிகும். அதாவது இந்த இகர ஈற்று சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. அதாவது இகர ஈற்று சொற்கள், இகர ஈற்றுனா என்ன அர்த்தம், ஈற்றுனா ஒரு சொல்லோட கடைசி எழுத்து தான் ஈற்றுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்படி ஒரு சொல் இருக்குதுன்னு வைங்க, அந்த சொல்லோட கடைசி எழுத்து தான் ஈற்று அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இல்லை இறுதி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா கடைசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, கடைசி அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசி எழுத்து. இல்லை அப்படின்னா ஈற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ ஒரு சொல்லோட இறுதி தான் ஈற்றும்பாங்க. அந்த சொல்லோட இறுதியில் பார்த்தீங்கன்னா இகரம் வந்திருக்கணும், இகரத்தில் முடிஞ்சிருக்கணும். ஓகேவா, அது இகரத்தில் முடிஞ்சு அது ஒரு எச்சமாக இருக்கணும். அதாவது அந்த சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா முடிவு உரலை. ஓகேவா, அந்த சொல்ல பார்த்தீங்கன்னா என்ன, அது ஒரு முடிவு உரலை, இன்னும் முடிவு பெறலை. அப்போ அது ஒரு எச்சமாக இருக்கணும். எச்சம்னா என்ன, அது ஒரு சொல்லு கம்ப்ளீட் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ எச்சமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், அன்றி இன்றி இன்னும் எச்ச சொற்களுடனும் புணரும் வல்லினம் மிகும்ன்றான். அப்போ அன்றி அப்படின்னா செருப்பு அணிந்தோர் அன்றி பிறர் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அன்றின்ற வார்த்தை இப்போ இங்கே இந்த இடத்துல வந்திருக்கும். ஓகேவா, செருப்பு அணிந்தோர் அன்றி பிறர் நடக்கக்கூடாது. அன்றின்ற வார்த்தை இங்கே மறைஞ்சு வந்திருக்கா பாருங்கள், அன்றி அப்படின்ற வார்த்தை வந்துருச்சா. அப்போ இந்த அன்றின்ற வார்த்தைக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேவா, அப்போ காசாதாபா வந்திருக்கும் கண்டிப்பாக. இங்கே பி வந்திருக்கு. ஓகேவா, இங்கே பி வந்துச்சு அப்படின்னா பாவர்ஸ். அப்போ பாவர்ஸ்னா இப்போ கண்டிப்பாக வரும். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, அன்றி பிறர், பாருங்கள் இப்போ வந்துருச்சு. ஓகேவா, இதை தான் சொல்கிறான். அதே மாதிரி அன்றி பாருங்க, இங்கே கேள்வி கேட்கும் மாணவன் அன்றி பிற மாணவர்கள் பேசக்கூடாது. அன்றின்ற வார்த்தை பாருங்க மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா, அப்போ அதுக்கு பின்னாடி பாருங்க பிறன்னு கொடுத்துருக்கான். அப்போ பீன்றது பாவர்ஸ், அப்போ இப்போ கண்டிப்பாக வந்துடும். அப்போ என்னது, மாணவர் அன்றி இப்போ
வந்து கண்டிப்பாக வரும், வல்லினம் மிகும். ஓகேவா? அப்போ அன்றி இன்றி எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த வார்த்தைக்கு பின்னாடி கண்டிப்பாக காசாதாபா கண்டிப்பாக என்னது நான் கண்டிப்பாக மிகும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், இனி அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம், தனி அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம். இப்போ என்னது அன்றி இன்றி அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி. ஓகேவா? அதாவது இகர ஈற்று எச்ச உருபுகள் பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்கள், இங்கே கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கான், இன்றி வெளியில் தடையின்றி செல்லலாம். அப்போ இன்றின்ற வார்த்தை இங்கே வந்துருச்சு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும், இச்சு வந்திருக்கணும். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து சென்டென்ஸை இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எதில், சந்திப்பிழையில் கம்பல்சரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வல்லினம் மிகுமிடம் தெரிஞ்சதுன்னா எங்கே, சந்திப்பிழையில் நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், வெளியில் தடையின்றி செல்லலாம் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இது சந்திப்பிழையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். வெளியில் அப்படின்றதுல எந்த தப்பும் இல்லை, கரெக்டாக இருக்குது. தடையின்றி செல்லலாம், இச்சு வருமா வராதான்றது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். அப்போ நம்ம இப்போ தான் படித்தோம் என்னது, அன்றி இன்றி அப்படின்னு ஒரு சொல்லு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி காசாதாபா வந்துச்சுன்னா என்னது கண்டிப்பாக வல்லினம் மிகும்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல இச்சு ஈஸியாக போட்டுடலாம். ஏன், இந்த இடத்துல சா வரிசை வந்திருக்கு, காசாதாபா வரிசையில் சா வரிசை வந்திருக்கு, அதனால் ஈஸியாக எடுத்துடலாம். சரியா? அடுத்தது இந்த வீட்டில் வருத்தமின்றி தங்கலாம். பாருங்கள், இன்றின்ற வார்த்தை இங்கே வந்திருக்கு, வருத்தமின்றி. அப்போ காசாதாபா வார்த்தை வந்துருச்சு. அப்போ என்னது, இத்து கண்டிப்பாக போட்டுடணுமா? பாருங்கள், தா வருஷம் வந்தனால இத்து வருஷம் கண்டிப்பாக போட்டுடணும். அப்போ இந்த வீட்டில் வருத்தமின்றி தங்கலாம். அடுத்தது பாருங்கள், பையின்றி போக மாட்டேன். பையின்றி, பாருங்கள் இன்றின்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போ அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். அப்போ எந்த வார்த்தை வந்திருக்குது, போ அப்படின்ற வார்த்தை. அப்போ பா வருஷம், அப்போ இப்பு கண்டிப்பாக வரணும். அப்போ பையின்றி போக மாட்டேன். ஓகேவா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அன்றி இன்றி அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி, ஓகேவா, அதுக்கு பின்னாடி காசாதாபா வார்த்தை ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னது வல்லெழுத்து மிகும். இதுதான் கான்செப்ட். அதை தான் என்ன சொல்கிறாங்க, இகர ஈற்று எச்சத்தின் பின் வல்லினம் மிகும்ன்றதை சொல்லியிருக்கான். அதை சொல்கிறதுக்கு பதில் தான் இப்படி சொல்லியிருக்கான். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், மற்று மற்றை என்னும் இடைச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், இனி அப்படின்ற ஒரு இடைச்சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இப்போ என்ன பார்க்க போகிறோம், மற்று மற்றை அப்படின்ற இடைச்சொல்லுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். அப்போ இதுக்கு முன்னாடி இனி அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம், அதுவும் உங்களுக்கு மைண்டுக்கு வரணும். அப்போ இனி மற்று மற்றை இது மூணுமே என்னது இடைச்சொல். அப்போ இந்த மூணு இடைச்சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். ஓகேவா? நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ பாருங்கள், மற்று மற்றை, அதுக்கப்புறம் முன்னாடி என்ன பார்த்தோம், இனி அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இனிக்கே எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. இப்போ மற்று மற்றைக்கு பார்க்கலாம். பாருங்கள், மற்றை குழந்தைகள். இப்போ இந்த இடத்துல கா வருஷம் வந்துருச்சு. ஓகேவா? மற்றைன்ற எழுத்துக்கு பின்னாடி காசாதாபா வந்துச்சுன்னா கண்டிப்பாக வல்லினம் மிகும். அப்போ இது என்னது, கா சீரீஸ். அப்போ என்ன வரும், இக்கு முன்னாடி வரணுமா? அப்போ மற்றை குழந்தைகள், பாருங்கள் இக்கு போட்டுட்டோம். கரெக்டாக? அடுத்து மற்று கூட்டல் சிலவற்றை. மற்று இப்போ தான் படித்தோம், மற்று மற்றை ரெண்டு வார்த்தைக்கு பின்னாடியுமே என்ன ஒரு வல்லினம் மிகும். அப்போ மற்று கூட்டல் சிலவற்றை, மற்று சிலவற்றை. அடுத்தது மற்று கூட்டல் பலவற்றை, மற்று பலவற்றை. அடுத்தது மற்றை கூட்டல் பெரியோர், மற்றை பெரியோர். இப்போ வந்துடும் பாருங்க, மற்று கூட்டல் பற்று, மற்று பற்று. மற்றை கூட்டல் செயல், மற்றை செயல். பார்த்தீங்களா, தெளிவாக இருக்குது. அப்போ இனி அப்படின்ற வார்த்தைக்கு இடைச்சொல் பின்னாடியும் மற்று மற்றை அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி என்னது வல்லெழுத்துக்கள் மிகும். சரியா? அடுத்தது பாருங்க, என என்னும் இடைச்சொல்லின் அகர ஈற்று சொல்லுருபின் பின் வல்லினம் மிகும். இப்போ அகர ஈற்று சொல் அப்படின்னா இப்போ என அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? என அப்படின்னு கொடுத்துருக்கான். இதில் எந்த எழுத்தில் முடியுது, இன்னு ப்ளஸ் ஆ, இதை தான் என்ன சொல்கிறோம், நான் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு சொல்லி நாவை இப்படி பிரிக்கலாம். அப்போ கடைசி எழுத்து எப்படி எப்படி வருது, உயிர் எழுத்து அகர ஈற்று எச்சமாக வருது. அப்போ ஈற்றுன்னா இப்போ தான் பார்த்தோம், கடைசி எழுத்து ஒரு சொல்லு பிடிக்குன்னா இதோட கடைசி எழுத்து தான் ஈற்று, இறுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இறுதி எழுத்து என்னவா வரணும், ஒரு உயிர் எழுத்தானா அகர ஈற்றில் முடியணும், அகரத்தில் முடியணும். அப்போ இப்படி அகரத்தில் முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ என என்னும் இடைச்சொல் வந்து எதில் முடியுது, ஏ ந, இதை வந்து எதில் முடியுது, அகர ஈற்றில் முடியுது. அதனால் இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம், நம்ம இனி அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தோம். அடுத்தது மற்றை, மற்று மற்றை அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனி அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ என்னது, என அப்படின்ற ஒரு வார்த்தை பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், இது மூணுக்குமே ரெண்டு ரெண்டு எழுத்து தான். இனி, தனி, என, இது மூணுக்குமே ரெண்டு ரெண்டு எழுத்து தான். ஓகேவா? ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ என என்னும் சொல்லின் பின் என்னது, கண்டிப்பாக வல்லினம் மிகும். அப்போ பாருங்கள், விவசாயிகளின் வளர்ச்சிக்கென பல நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. விவசாயிகளின் வளர்ச்சிக்கென, பாருங்க என்னன்ற வார்த்தை வந்துருச்சு, இப்போ தான் படித்தோம். அகர ஈற்று எச்சத்தின் பின் கண்டிப்பாக வல்லினம் மிகும் அப்படின்னு. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம், அகர ஈற்று எச்சம் இந்த இடத்துல வந்துருச்சு என. அப்போ எனன்ற வார்த்தை மறைஞ்சு வந்தாலும் சரி, வெளிப்படையாக வந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு காசாதாபா வந்திருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், பல பா வருஷம் வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், இப்போ வரணுமா? அப்போ பாருங்கள், ஏன்னா இப்போ வந்துருச்சு பாருங்கள்.
விவசாயிகளின் வளர்ச்சிக்கென பல நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. நம்ம நார்மலாக சொல்லி பார்க்கும்போது இப்போ போட மாட்டோம். விவசாயிகளின் வளர்ச்சிக்கென பல நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறதுன்னு போட்டுருவோம். அந்த இடத்துல இப்போ போட மாட்டோம். ஸோ இதுதான் ட்விஸ்ட்டு. ஓகேவா? இப்போ கண்டிப்பாக போடணும். போட்டால் தான் இது கரெக்டு. ஓகேவா? நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இப்போ யோசிக்க மாட்டோம். ஓகேவா? எனக்கு இது கரெக்டாக தான் இருக்குன்ட்டு வந்துடுவோம். பட் இதுக்கு தான் என்னது, இந்த வல்லின மிகுமிடம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? என என்னும் இடைச்சொல்லின் பின் அகர ஈற்று சொல்லுருவின் பின் வல்லினம் மிகும். சரியா? அடுத்தது பாருங்க, அங்கு போகாதே என சொன்னார். அப்போ பாருங்க, அங்கு போகாதே எனன்ற வார்த்தை வந்துருச்சு. எனன்ற வார்த்தை வந்தாலே என்ன, அது பின்னாடி வல்லினம் மிகும். எந்த வல்ல எழுத்து வருதோ அது தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். அப்போ இங்கே சா வரிசை வந்திருக்குது. அதனால் என்ன, ஒரு இச்சு வந்துடும். அடுத்தது பாருங்க, கோயிலுக்கு செல்லும் வழி எது என கேட்டேன். பாருங்க, எது என கேட்டேன். அப்போ என அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. ஓகேவா? என அப்படின்னா என்னது, கண்டிப்பாக பின்னாடி வல்லினம் மிகும். இங்கே எந்த வருஷம் வந்திருக்குது, கா வருஷம் வந்திருக்குது. அப்போ என்ன போடணும், இக்குன்றதை முன்னாடி சேர்த்திக்கணும். ஓகேவா? அப்போ என கேட்டேன். ஓகேவா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்த விதி பாருங்கள், மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். பாருங்கள், மிக. ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம், இனி அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்துட்டோம், தனி அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்துட்டோம். அதே மாதிரி மற்று மற்ற இதெல்லாமே இடைச்சொல்னு பார்த்தோம். தனி இடைச்சொல் கிடையாது, இனி மற்று மற்றன்ற இடைச்சொல் பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் என்ன பார்த்தோம், அன்றி அப்படின்ற இகர வினையற்றம். ஓகேவா? இகர எச்சத்துக்கு பின்னாடி இன்றி, அன்றி இன்றின்ற இகர எச்சமும் பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் என்ன பார்த்தோம், என அப்படின்ற ஒரு வார்த்தையை இப்போ பார்த்தோம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, மிகன்ற வார்த்தை. ஓகேவா? என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா அகர ஈற்று எச்சம் அப்படின்னு பார்த்தோம். அதுவே அன்றி இன்றி அப்படின்றது என்ன பார்த்தோம், இகர ஈற்று எச்சம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா லாஸ்ட்டாக என்ன முடியுது, இற்று ப்ளஸ் ஈன்றது ஈல தான் முடியுது. அதனால் இது இகர ஈற்று எச்சம் அப்படின்றத பார்த்தோம். இப்போ மிக பாருங்கள், மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். ஏன் அந்த இடத்துல மிக அப்படின்னா வல்லினம் மிகுதுன்னா, நம்ம இப்போ தான் பார்த்தோம் என்னது, அகர ஈற்று எச்சம் வந்துச்சு அப்படின்னா. அப்போ மிக அப்படின்னா பாருங்கள், இந்த இடத்துல இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு வருது. அப்போ இது அகரம் தான். ஓகேவா? அகர ஈற்று எச்சத்தில் வருது. அப்போ இந்த மாதிரி வரும்போது மிக என்னும் சொல்லின் பின் கண்டிப்பாக வல்லினம் மிகும். அப்போ மிக கூட்டல் பெரிய, என்னது, மிகப்பெரிய அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்துருக்கும். ஓகேவா? பாருங்கள், அடுத்தது மிக கூட்டல் சிறிய, மிகச்சிறிய. பாருங்கள், இச்சு வந்திருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைண்டில் ஸ்ட்ராங் பண்ணணும். எந்தெந்த எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் வரும் அப்படின்றத நீங்கள் நல்லா தெளிவாக படித்து வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நடு என்னும் முற்றுகுற சொல்லின் பின் வல்லினம் மிகும். ஓகேவா? நடுன்றது வந்து பார்த்திங்கன்னா முற்றுகுற சொல்லுன்றாங்க. ஓகேவா? முற்றுகுற சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேவா? அப்போ பாருங்கள், நடு கூட்டல் தெரு, நடுத்தெரு. பாருங்கள், இத்து வந்துருச்சு. அடுத்தது நடு கூட்டல் கடல், நடுக்கடல். ஓகேவா? வந்து இத்து பாருங்கள், இக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? எந்த எழுத்து பின்னாடி வந்து வருமொழியில் எந்த எழுத்து முதல் எழுத்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெய் எழுத்தை போட்டுக்கணும். ஓகேவா? அப்போ நடு கூட்டல் பெயர், நடுப்பெயர். ஓகேவா? பா வருஷம் வந்திருக்கனால நம்ம இப்பு போட்டுக்கிட்டோம். இங்கே கா வருஷம் வந்திருக்கனால நடுவில் இக்கு போட்டுக்கிட்டோம். இங்கே தா வருஷம் வந்திருக்கனால இத்து போட்டுக்கிட்டோம். ஓகேவா? அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ இதில் நல்லா பாருங்கள், நடு கூட்டல் தெரு, நடுத்தெரு. நடுன்ற சொல் முற்றுகிற சொல்லின் பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இனி. ஓகேவா? அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாமே என்னது, நம்மளுக்கு இடைச்சொற்கள் பின்னாடி வல்லினம் மிகும்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முன்ன என்ன பார்த்தோம், என அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடியும் அதுக்கப்புறம் தனி அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி இப்போ நடு அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்றத பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன பார்த்தோம், இன்றி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அன்றி அப்படின்ற எழுத்து, அதாவது இகர ஈற்று வினையச்சம். ஓகேவா? இகர ஈற்று எச்சம். ஓகேவா? இகர ஈற்று எச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும்ன்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், என அப்படின்ற வார்த்தை வந்து என்னது, அகர ஈற்று எச்சம். ஓகேவா? அகர ஈற்று எச்சம் பின்னாடி என அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும் அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ சொல்லி பார்த்துக்கிட்டே தெளிவாக வாங்க. சரியா? அடுத்தது நடு என்ற முற்றுகிற சொல்லின் பின்னாடி என்னது, வல்லினம் மிகும். அடுத்தது பாருங்கள், பொது என்னும் முற்றுகிற சொல்லின் பின் வல்லினம் மிகும். பாருங்கள், நடு, அதுக்கப்புறம் என்னது, பொது. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நடு, அடுத்து பார்த்திங்கன்னா பொது அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ பாருங்கள், இந்த மாதிரியான முற்றுகிற சொற்கள், அப்போ முற்றுகிற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகுன்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? சரி, பாருங்கள், பொது கூட்டம் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ கா வரிசை வந்துருச்சு. ஓகேவா? கூ எந்த வரிசையில் வரும், கா வரிசையில் வரும். அப்போ இந்த இடத்துல இக்கு போட்டுக்கணுமா? அப்போ பொது கூட்டம். அடுத்தது பொது கூட்டல் திண்ணை, பொது திண்ணை, இத்து வந்துருச்சா? பொது கூட்டல் பந்தல், பொது பந்தல் இப்போ வந்துருச்சு. அப்போ பொதுன்ற வார்த்தைக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். இதுக்கு முன்னாடி நடுன்ற வார்த்தையை பார்த்தோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கணும். நடு, பொது அப்படின்றதெல்லாம் தனியாக எழுதி வச்சுக்கணும். அடுத்தது முழு என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். ஓகேவா? முழு அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும் அப்படின்றான். அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நடு, பொது, முழு அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா பார்த்தோம். இனி, தனி, என, அன்றி, இன்றி, அதுக்கப்புறம் என
அப்படின்ற மாதிரி நிறையா பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும் ஓகேவா. நடு, அதுக்கப்புறம் என்னது பொது, அதுக்கப்புறம் முழு அப்படின்ற எழுத்துக்கு பின்னாடி என்னது வல்லினம் மிகும். அப்போ பாருங்கள், முழு கூட்டல் பக்கம், முழு பக்கம், இப்போ வந்துருச்சா. முழு கூட்டல் கைச்சட்டை, முழுக்கை சட்டை ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா என்னது நம்மளுக்கு இக்கு வந்துருச்சா ஓகேவா. அப்போ அடுத்தது பாருங்கள், முழுன்ற வார்த்தையை பார்த்தாச்சு ஓகேவா. என்னென்ன பார்த்தோம், நடு, பொது, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், முழு அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம் ஓகேவா. இதை தொடர்ந்து அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, திரு அப்படின்ற முற்றுவர சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் ஓகேவா. திரு, அப்போ திரு கூட்டல் கல்யாணம், திருக்கல்யாணம் ஓகேவா. என்னது திரு கூட்டல் கல்யாணம், திருக்கல்யாணம். பாருங்கள் இக்கு வந்துருச்சு. திரு கூட்டல் தலம், திருத்தலம். திரு கூட்டல் குளம், திருக்குளம் ஓகேவா. அப்போ இந்த எழுத்துக்கள் பின்னாடியில் வல்லினம் மிகுது ஓகேவா. அடுத்தது பாருங்கள், நம்ம இப்போ தான் சொன்னோம் திரு அப்படின்ற எழுத்துக்கு பின்னாடி புது. அடுத்து பாருங்கள், புது கொடுத்துருக்கான் ஓகேவா. புது, புது அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்கான். இந்த முற்றுவர சொல்லின் பின்னாடி என்னது வல்லினம் மிகும் ஓகேவா. அப்போ திரு கூட்டல் கல்யாணம், திருக்கல்யாணம் பார்த்தோம். இது எல்லாமே என்னது முற்றுவர சொல்லு ஓகேவா. முற்றுவர சொல்லுக்கு பின்னாடி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்து காணப்படும் ஓகேவா. அப்போ பாருங்கள், புது கூட்டல் கண்ணாடி, புது கண்ணாடி ஓகேவா. நடுவில் இக்கு வந்துருச்சு ஓகேவா. அடுத்தது என்னது பாருங்கள், புது கூட்டல் புடவை ஓகேவா. புது புடவை பாருங்கள் இப்போ வந்துருச்சு. அடுத்தது புது கூட்டல் துணி, புது துணி. இங்கேயும் என்னது இப்போ வந்துருச்சு ஓகேவா. அப்போ இதெல்லாம் வந்து என்னது நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது ஓகேவா. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா. அடுத்தது பாருங்கள், உயிரெழுத்தில் முடியும் அரை பாதி என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். இப்போ உயிரெழுத்தில் முடியணும் ஓகேவா. உயிரெழுத்தில் முடிகிற அரை பாதி ஓகேவா. உயிரெழுத்தில் ஏன் முடியுது, இப்போ அரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உயிரெழுத்தில் எதில் முடியுது, ஐ அப்படின்ற வார்த்தையில் முடியுது ஓகேவா. உயிரெழுத்தில் ஐ அப்படின்ற வார்த்தையில் முடியுது. அப்போ அரை பாதி அப்படின்ற எழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஈல முடியுது ஓகேவா. அப்போ இந்த ரெண்டு எழுத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு எழுத்தை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா. ஏன்னா இதுதான் முக்கியம். அப்போ அரை பாதி என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அப்போ அரை கூட்டல் ஓகேவா பங்கு அப்படின்னு இருக்குது அப்படின்னா அரை பங்கு ஓகேவா. நடுவில் பாவரசம் வந்திருக்கனால இப்போ போட்டுக்கணும் ஓகேவா. அப்போ அரை பங்கு. அடுத்தது அரை கூட்டல் புள்ளி, அரை புள்ளி. அரை கூட்டல் பக்கம், அரை பக்கம். அரை கூட்டல் சம்பளம், அரை சம்பளம். அரை கூட்டல் கிணறு, அரை கிணறு ஓகேவா. அடுத்தது பாதின்ற எழுத்துக்கு பின்னாடியும் வந்தீங்கன்னா வல்லினம் மிகும்னு பார்த்தோம். அதாவது என்னது அரை அப்படின்ற எழுத்துக்கு பின்னாடியும் சொல்லுக்கு பின்னாடியும் பாதி அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடியும் வந்து என்னது வல்லினம் மிகும்னு பார்த்தோம். அப்போ பாதி கூட்டல் கிணறு, பாதி கிணறு. பாதி கூட்டல் காடு, பாதி காடு. பாதி கூட்டல் தோட்டம், பாதி தோட்டம். பாதி கூட்டல் போர்வை, பாதி போர்வை. பாதி கூட்டல் செல்வம், பாதி செல்வம் ஓகேவா. அப்போ அரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி என்னும் சொற்களின் பின் என்ன பண்ணுவோம், வல்லினம் மிகும் ஓகேவா. அடுத்தது பாருங்கள், 8, 10 என்னும் எண்களின் பின் வல்லினம் மிகும். பாருங்கள் அது என்ன சொல்கிறாங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள எழுத்துக்களில் 8, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஓகேவா. இந்த ரெண்டு எழுத்துக்கு பின்னாடி மட்டும் வல்லினம் மிகும்ன்றான் ஓகேவா. மீதி இருக்கக்கூடிய 1, 2, 3, 4, 5, 6, 7, 9 இதுக்கெலாம் வந்து வல்லினம் மிகாது அப்படின்றான் ஓகேவா. அப்போ 8, 10 எண்ணுக்கு மட்டும் பின்னாடி வந்து என்ன அது வல்லினம் மிகும் அப்படின்றான். அப்போ பார்க்கலாம் பாருங்கள், 8 கூட்டல் தொகை 8 தொகை ஓகேவா. இத்து வந்துருச்சா. 8 கூட்டல் கேள்விகள் 8 கேள்விகள் பாருங்கள் வல்லினம் மிகுது. 10 கூட்டல் பாட்டு 10 பாட்டு. 10 கூட்டல் செடிகள் 10 செடிகள் பார்த்தீங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன வருது, வல்லினம் மிகுந்து காணப்படுது ஓகேவா. அப்போ இது உங்களுக்கு தெரியும் நார்மலாக என்னது 8, 10 ஆகிய எண்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்தது முக்கியம் ஓகேவா. நம்ம என்னென்ன பார்த்தோம், என, அதுக்கப்புறம் தனி, அதுக்கப்புறம் மிக ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பார்த்தோம், அன்றி, அதுக்கப்புறம் இன்றி ஓகேவா. இதெல்லாம் இகர எச்சம் ஓகேவா. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அகர எச்சம் அப்படின்றத பார்த்தோம் ஓகேவா. அதுக்கப்புறம் என்னது பொது, அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொன்னோம் முழு, அதுக்கப்புறம் இன்னும் என்னது இன்னும் வந்து பார்த்தோம் ஓகேவா. அரை பாதி ஓகேவா, அரை பாதி சரியா. அதுக்கப்புறம் திரு. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ ஓகேவா. இதுக்கு பின்னாடியில் நான் அது வல்லினம் கண்டிப்பாக மிகும் அப்படின்றத பார்த்தோம் ஓகேவா. அடுத்தது பாருங்கள், அணு என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும்ன்றான். அணு ஓகேவா, அதாவது 3 சுழி நூ ஓகேவா. இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அணு அப்படின்றது 3 சுழி நூ வரணும், 2 சுழி நூ கிடையாது. அப்போ அணு கூட்டல் பார்வை, அணுப்பார்வை. இப்போ தான் சொன்னோம் அணுன்ற சொல் பின்னாடி வந்து காசாதாபா எதாவது வந்துச்சுன்னா கம்பல்சரி வல்லினம் மிகும். அப்போ பா வருஷம் வந்திருக்கு. அப்போ பா வருஷம் வந்ததுன்னா இப்போ வரும் ஓகேவா. அணு கூட்டல் பார்வை, அணுப்பார்வை. அணு கூட்டல் கோட்டம், அணுக்கோட்டம் ஓகேவா. சரி அடுத்தது பாருங்கள், முன்னர் பின்னர் என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். நம்ம நிறையா சொல்ல பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம் ஓகேவா. அந்த வகையில் முன்னர் பின்னர்
ஓகேவா. என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும்னு சொல்கிறான். அப்போ எனக்கு முன்னர் பேசியவர் சிறப்பாக உரையாற்றினார். அப்போ எனக்கு முன்னர் இப்போ தான் சொன்னோம், முன்னர்ன்ற வார்த்தைக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும் அப்படின்றத பார்த்தோம். அப்போ முன்னர் பேசினார் பாருங்கள், இப்போ வந்திருக்கும். ஏன் இந்த இடத்துல பே அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அப்போ இது என்ன வருஷம்? பா வருஷம். பா வரிசைக்கு உண்டான எழுத்து இப்போ தானே வரணும். அப்போ முன்னர் பேசியவர். அடுத்து பாருங்கள், முன்னர் கூட்டல் கண்டேன். இப்போ தான் சொன்னோம், முன்னர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடியும் பின்னர் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அப்போ முன்னருக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகணும். அப்போ முன்னர் கூட்டல் கண்டேன், முன்னர் கண்டேன். முன்னர் கூட்டல் சென்றுள்ளேன், முன்னர் சென்றுள்ளேன். பின்னர் கூட்டல் தேற்றினான், பின்னர் தேற்றினான். ஓகேவா, இத்து வரணும் இந்த இடத்துல. அடுத்தது பின்னர் கூட்டல் பேசுவேன், பின்னர் பேசுவேன். பின்னர் கூட்டல் பார்ப்போம், பின்னர் பார்ப்போம். ஓகேவா. அப்போ முன்னர் பின்னர் அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகணும். ஓகேவா. முன்னர் பின்னர் நம்ம முன்னாடி என தனி, அதுக்கப்புறம் என்னென்ன பார்த்தோம், அன்றி இன்றி. ஓகேவா. இந்த மாதிரி திரு முழு பொது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வரும்போது தான் என்ன பார்க்குறோம், இந்த மாதிரி முன்னர் பின்னர் அப்படின்றதையும் பார்க்குறோம். ஓகேவா. இதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம், இந்த அணு அப்படின்ற வார்த்தையை பார்த்தோம். இதுவும் முக்கியம். ஓகேவா. 8 10 என்றுக்கு பின்னாடி காமனாக மிகுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அணு பார்த்தாச்சு. அடுத்தது முன்னர் பின்னர் அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி இந்த மாதிரி வல்லினம் வந்து மிகும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். சட்டமன்றத்தில் உறுப்பினர்களின் கூச்சலுக்கு பின்னர் பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. அப்போ பாருங்கள் பின்னர். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், பேரவைக்கு என்ன வருது, பா வருஷம். அப்போ அது இப்போ முன்னாடி வந்திருக்கணுமா. அப்போ பாருங்கள் பின்னர் இப்போ வந்துருச்சு பாருங்கள், பின்னர் பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. அப்போ இது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா. அப்போ முன்னர் பின்னர் அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தப்பாயிடும். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும்ன்றான். ஓகேவா. அதாவது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். அதாவது அனைத்து ஓரெழுத்து சொற்களின் பின்னும் வல்லினம் மிகும் அப்படின்றான். தனி நெடிலுடன் புணரும் வல்லினம் உட்பட. ஓகேவா. தனி நெடிலாக இருந்துச்சுன்னா கூட இது வந்து என்ன ஆகுமா, வல்லெழுத்து வந்து மிகும் அப்படின்றாங்க. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா நன்னூல்ல 42 கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது மட்டும் நீங்கள் பொருள் படிச்சுட்டு போனீங்கன்னா சத்தியமாக புகஞ்சு போயிடும். ஓகேவா. ஏன் நான் சொல்கிறேன், ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழிகள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் கிட்டத்தட்ட ஒரு 66க்கும் மேற்பட்ட சொற்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுருக்காங்க. ஓகேவா. அதுவும் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 வேர்டு கிட்ட இருக்கும். ஓகேவா. ஓரெழுத்து ஒரு மொழிகள்லேயே நம்ம அதுக்குமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டாக வந்து ஸ்டோரி மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஓகேவா. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு சரியா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஓகேவா. கா வருஷம் ஃபினிஷ் பண்ணி சா வருஷம் வந்து போயிட்டுருக்கோம். ஓகேவா. அப்போ அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா. அப்போ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும்ன்றதை தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன கான்செப்ட், ஈன்றது ஓரெழுத்து ஒரு மொழி, ஈ கூட்டல் கால். இப்போ என்ன வந்திருக்கு, ஒரு காசாதப வார்த்தை வந்திருக்குது. அப்போ கா அப்படின்றது கா வருஷம். அப்போ என்ன எழுத்து வரணும், இக்கு அப்படின்ற எழுத்து மிகணுமா. அப்போ வல்லினம் மிகும். அப்போ ஈ கூட்டல் கால் ஈ கால், பூ கூட்டல் பறித்தான் பூ பறித்தான், தீ கூட்டல் குணம் தீ குணம். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, தீ கூட்டல் குணம்ன்றது தீங்குணம் அப்படின்னு போட்டுருவாங்க. ஓகேவா. தீ கூட்டல் குணம் தீங்குணம் அப்படின்னு எழுதுவாங்க. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா தீ குணம் அப்படின்றது தான் கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் பார்க்குறோம். ஓகேவா. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம், அதாவது காசாதப வார்த்தை வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வல்லினம் மிகும் பார்த்தோம். அப்போ வந்து என்னது, தீ கூட்டல் குணம் தீ குணம் அப்படின்றது தான் கரெக்ட். தீ கூட்டல் செயல் தீச்செயல், இது வந்து தீஞ்செயல்னு போடக்கூடாது. ஓகேவா. தீ கூட்டல் தெய்வம் தீ தெய்வம், தீ கூட்டல் பண்பு தீ பண்பு, தீ கூட்டல் பிடித்தது தீ பிடித்தது. ஓகேவா. கை கூட்டல் குழந்தை கை குழந்தை, பூ கூட்டல் பந்தல் பூ பந்தல், தை கூட்டல் பொங்கல் தை பொங்கல், பா கூட்டல் சுவடி பாச்சுவடி, நா கூட்டல் குளறியது நாக்குளறியது. ஓகேவா. இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழிகள். அடுத்தது பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழி பின்னாடி வல்லினம் மிகும்னு பார்த்தோமா. இப்போ என்ன பார்க்குறோம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். அது என்ன ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், இப்போ ஒரு பெயரச்சம்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகேவா. பெயரச்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை ஒரு, அதாவது எச்சம்னா என்னது, ஒரு சொல்லு முடிவு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இது ஆகலை, கம்ப்ளீட் ஆகலை. ஒரு சென்டென்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகேவா. அப்போ அப்படி கம்ப்ளீட் ஆகாத இருந்தால் தான் வந்து அதை வந்து எச்சம் அப்படிம்பாங்க. அதுவும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்ன்றாங்க. ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதிர்மறை பெயரச்சம். பெயரச்சம் அப்படின்னா ஒரு பெயர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கும். ஓகேவா. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வினை மாதிரி இருக்கும். ஓகேவா. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஒரு கான்செப்ட் இங்கே சொல்கிறேன் பாருங்கள், அறியாத பிள்ளை அப்படின்றான். ஓகேவா. அறியாத பிள்ளை அப்படின்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளை அப்படின்றது ஒரு பெயர் சொல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வினை இருக்கும், கண்டிப்பாக ஒரு வினை இருக்கும். இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெயரச்சம் அப்படிம்பாங்க. அப்போ பெயரச்சம்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு எச்ச சொல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா. இப்போ இந்த இடத்துல அறியா அப்படின்னா பாருங்கள் ஈறு. ஓகேவா. அறியாத பிள்ளை அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து ஈறு வந்து கெடலை. ஓகேவா. ஈறு வந்து கரெக்டாக இருக்குது, அறியாதன்னு. இப்போ இந்த தாவை எடுத்துட்டுனா ஈறு கெட்டுருச்சு.
ஓகேவா, இந்த ஈறு கெட்டுருச்சு. அப்போ ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அறியாதனால என்னது, ஒரு எதிர்மறையான வார்த்தை. அறிந்துனா தான் என்னது, நேர்மறையான வார்த்தை. அப்போ அறியாத அப்படின்றது எதிர்மறை வார்த்தை. ஓகேவா, பாருங்கள், இதை வச்சே தான் நான் சொல்கிறேன். ஓகேவா, அறியாத அப்படின்றது என்னது, ஒரு எதிர்மறை வார்த்தை. அப்போ அறியாத பிள்ளை அப்படின்றதில் உங்களுக்கு பிள்ளைன்றது பெயர் சொல். ஓகேவா, பெயர் சொல். இதுக்கு முன்னாடி ஒரு வினை வந்திருக்கணும். அந்த வினை வந்து எப்படி இருக்கணும், எதிர்மறையாக இருக்கணும். ஓகேவா, அப்போ எதிர்மறையாது. அறியாதன்றது ஒரு எதிர்மறை. ஓகேவா, அறிந்துனா தான் நேர்மறை. அப்போ அறியாதன்றது எதிர்மறை. அதில் இருக்கக்கூடிய ஈற்று எழுத்து. ஓகே, ஈற்று எழுத்துனா ஈறு, கடைசி எழுத்து. கடைசி எழுத்து கெட்டுச்சு அப்படின்னா தான் இது என்னது, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்போ அறியா பிள்ளை அப்படின்றது என்னது, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த மாதிரி ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சம் வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. ஓகேவா, இப்போ இதை வந்து பாருங்கள், கூவா குயில்ன்றாங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி எழுதியிருப்பாங்க, கூவாத குயில் அப்படின்னு எழுதியிருப்பாங்களா, கூவாத குயில்னு இருப்பாங்க. கூவாத அப்படின்னா என்னது, ஒரு எதிர்மறை சொல். கூவாதன்றது இதுக்கு பின்னாடி பெயர் சொல் வந்திருக்கு. அப்போ இது பெயரச்ச சொல். சரியா, அப்போ கூவாதன்றது எதிர்மறை சொல்லு. இப்போ ஈறு கெட்டுருச்சுன்னு என்ன அர்த்தம், அந்த தா வந்து கெட்டு போச்சு, கடைசி எழுத்து கெட்டு போச்சுன்னா அப்போ இது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சமாக இப்போ இருக்குது. இப்படி இந்த கான்செப்டில் வரும்போது இந்த இடத்துல வல்லினம் மிகுன்றான். அப்போ கூவுக்கு உண்டான இணை எழுத்து என்னது, நம்ம இக்கு வரிசை. ஓகேவா, கா வரிசையில் தானே வருது. அப்போ இக்கு வந்துடும். ஓகேவா, அப்போ கூவா குயில் பாருங்கள், இக்கு வந்துருக்கும். பாருங்கள், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் இதுக்குள்ளே போக முடியும். ஓகேவா, அப்போ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது அரியா கூட்டல் பிள்ளை, அறியா பிள்ளை. வேண்டா கூட்டல் தவம், வேண்டா தவம். அடுத்தது காணா கூட்டல் காட்சி, காணா காட்சி. ஓகேவா, அடுத்தது பாருங்க சொல்லா கூட்டல் சொல், சொல்லா சொல். அடுத்தது நிலையா கூட்டல் பொருள், நிலையா பொருள். பாருங்க இப்போ வந்திருக்கு. தீரா கூட்டல் துன்பம், தீரா துன்பம். அடுத்தது வாரா கூட்டல் செல்வம், வாரா செல்வம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே என்னது, ஈறு கெட்டு போச்சு. ஓகேவா, கடைசி எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈறு கெட்டு போச்சு. அதனால தான் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். எல்லாமே என்னது, பெயரச்சம்னா காமனாக சொல்லக்கூடாது, நேர்மறை பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம். அப்போ எதிர்மறையில் இது இருக்குது. ஓகேவா, அப்போ நிலையாத, நிலையாதன்னு தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஓகேவா, என்ன இருக்கும், நிலையாத பொருள் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா, நிலையாத பொருள் அப்படின்னு இருக்கும். ஈறு வந்து கெட்டு போச்சு, ஏன்னா இது எதிர்மறை சொல்லுன்றனால ஈறு வந்து கெட்டு போச்சுன்னா இப்போ ஈறு கெட்டனால இது என்னது, ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். பின்னாடி ஒரு பொருள் பெயர் வந்திருக்கனால ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்போ இந்த மாதிரியான சொற்கள் வரும்போது என்ன பண்ணணும், நம்மளுக்கு வல்லினம் மிகணும். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். ஓகேவா, அடுத்தது பாருங்க, சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு, அது மாதிரியும் இச்சு, அடுத்தது இத்து, அடுத்தது அடுத்தது இப்பு, அடுத்தது இற்று என முடிந்திருந்தால் அச்சொற்களை வன்தொடர் குற்றியல் உற சொற்கள் என்பர் அப்படின்றாங்க. வன்தொடர் குற்றியல் உரனா ஃபர்ஸ்ட் என்ன, வல்லின எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து என்ன வந்திருக்கணும், குசுடுதுபுரு வந்திருக்கணும். ஓகேவா, அப்போ என்னது, இப்போ பாருங்க இக்குன்னு வருது. ஓகேவா, இந்த இடத்துல இக்கு கு, அப்போ குசுடுதுபுரு வார்த்தை வந்துருச்சு. ஓகேவா, அடுத்தது என்னது, இச்சு குடல் சு. ஓகேவா, குசுடுதுபுரு வார்த்தை இங்கேயும் வந்துருச்சு. அடுத்தது என்னது, இட்டு டு, அப்போ இதுவும் குசுடுதுபுரு வார்த்தை வந்துருச்சு. ஓகேவா, அடுத்து வந்து பாருங்க இப்பு பூ. ஓகேவா, இதுலையும் குசுடு ஒரு வார்த்தை வந்துருச்சு. பட் இது வந்து இதுக்கு முன்னாடி என்ன எழுத்துக்குதுன்னு பார்க்கணும். இக்கு அப்படின்றது ஒரு வல்லின எழுத்து, இட்டுன்றதும் வல்லின எழுத்து, இச்சுன்றதும் வல்லின எழுத்து, இப்புன்றதும் வல்லின எழுத்து. அப்போ ஒரு வல்லின எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியல் உர சொல் வந்திருந்ததுனால இதை வன்தொடர் குற்றியல் உரம் அப்படின்னு சொல்கிறோமா. ஓகேவா, புரியுதா கான்செப்ட், வன்தொடர் குற்றியல் உரம்னு சொல்கிறோம். அப்போ இந்த வன்தொடர் குற்றியல் உரத்துக்கு பின்னாடி வல்லினம் வந்து மிகும் அப்படின்றாங்க. ஓகேவா, அப்போ பாருங்கள், மக்கு, தச்சு, செத்து, விட்டு, உப்பு, கற்று ஆகிய இவை வன்தொடர் குற்றியல் உர சொற்கள் அப்படின்றாங்க. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி வன்தொடர் குற்றியல் உர சொற்கள் முதல்ல நிலைமொழியாக இருந்து வந்து வருமொழி முதல்ல காசாதாபா வந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, எப்போவுமே பின்னாடி காசாதாபா தான் வரும், வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ என்ன சொல்கிறாங்க, வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. அது பாருங்கள், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்போ அதாவது வன்தொடர் குற்றியல் உர சொற்களுக்கு புணரும் வல்லினம் மிகும்ன்றான். ஓகேவா, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், மென்தொடர் குற்றியல் உரம்லாம் நம்ம பார்க்கல. ஓகேவா, ஏன்னா நம்ம குற்றியல் உரத்தில் எது தான் பார்த்துட்டு இருக்கோம், அதே மாதிரி முற்றியல் உர சொல்லு முன்னாடி பார்த்தோம். ஓகேவா, முழு. ஓகேவா, இதெல்லாம் என்னது, நம்மளுக்கு குசுடுதுபுரு இல்லாமல் வரக்கூடிய வேறு எழுத்துக்கள்லாம் வந்து என்னது முற்றியல் உர சொற்கள்லாம் வந்துடும். அப்போ முழு அப்படின்றது ஒன்று பார்த்துருப்பீங்க. ஓகேவா, முழுன்றது பார்த்துருப்பீங்க. இந்த முழுன்ற வார்த்தைக்கு பின்னாடி வந்துச்சு அப்படின்னா காசாதாபா வந்துச்சுன்னா வல்லின மிகும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அப்போ இதெல்லாம் இதெல்லாம் முற்றியல் உர சொற்கள். அதான் நம்ம முற்று உர சொல் பின்னாடி வல்லின மிகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா, அப்போ அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோம், வன்தொடர் குற்றியல் உரத்துக்கு பின்னாடி வல்லின மிகுன்றதை பார்க்க போகிறோம். சரியா, அப்போ இத்தகைய சொற்கள் நிலைமொழியாக இருந்து வருமொழி முதலில் காசாதாபா
முறையே வல்லின எழுத்துக்கள் மிகும் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ இதை பார்க்கலாம். இப்போ மக்கு கூட்டல் பையன், இப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு, இது வந்து ஒரு எந்த குற்றியில் வரும்னு நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இதுக்கு முன்னாடி சொற்களாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு, அவ்வகை இவ்வகை எவ்வகை, அத்துணை இத்துணை எத்துணை. ஓகேவா? இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஆங்கு ஈங்கு யாங்கு, ஆண்டு ஈண்டு யாண்டு, என தனி மிக. ஓகேவா? இந்த மாதிரி வார்த்தையாக பார்த்துட்டு இருந்தோம். அன்றி இன்றி. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், திரு முழு பொது. ஓகேவா? இந்த மாதிரியான வார்த்தையாக பார்த்துட்டு வந்து இப்போ இப்படி பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பார்க்க போகிறோம், குற்றியில் உற சொல்லா ஃபஸ்ட்டு அது வன் தொடர் குற்றியில் உரமான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ நிலைமொழி வந்து ஒரு வன் தொடர் குற்றியில் உரமாக கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி கம்பல்சரி வல்லினம் மிகுது. ஓகேவா? அப்போ நிலைமொழி வன் தொடர் குற்றியில் உரமான்னு பார்க்கணும். இப்போ மக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மக்கு. அப்போ முன்னாடி இது வன் தொடர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, காசாத அப்போ வல்லின எழுத்து வந்திருக்கணும். அப்போ வல்லின எழுத்தில் ஒரு எழுத்து வந்துருச்சு. அப்போ கூன்றது குசுடு துபுரு வந்துருச்சு. அப்போ இது என்னது, ஒரு வன் தொடர் குற்றியில் உரம். அப்போ இதை தொடர்ந்து காசாதாப்பா வந்திருக்கான்னு பார்க்கணும். பையன், அப்போ பையன்றது பா வருஷம் வந்திருக்கு. அப்போ முன்னாடி வல்லின மிகும் இப்பு போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. பாருங்க, மக்கு பையன் இப்போ வந்துருச்சா. அடுத்தது தச்சு தொழில். பாருங்க, தா இச்சுன்றது சா வரிசை. அப்போ சான்றது நம்மளுக்கு வல்லின எழுத்து. அப்போ வல்லின எழுத்தை தொடர்ந்து ஒரு குசுடுதுபுர் வந்துச்சுன்னா அது வன் தொடர் குற்றியில் வரும். அப்போ இந்த தச்சுன்றது வன் தொடர் குற்றியில் வரும். அதுக்கு பின்னாடி காசாதாபா வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்போ தா வரிசை வந்திருக்கு. அப்போ முன்னாடி இத்து போட்டு வல்லினம் புணரும். ஓகேவா? அப்போ தச்சு தொழில். அதே மாதிரி தான் கீழே இருக்கிறதுலாம் விட்டு சென்றார். பாருங்கள், விட்டு கூட்டல் சென்றார், விட்டு சென்றார். செத்து கூட்டல் பிழைத்தான், செத்து பிழைத்தான். உப்பு கூட்டல் கடை, உப்பு கடை. அப்போ இந்த இடத்துல என்ன வருது, இட்டுன்றது ஒரு வல்லின எழுத்து. வல்லின எழுத்தை தொடர்ந்து டூ வந்திருக்கு. அப்போ வன் தொடர் குற்றியில் வரமா. அடுத்தது இத்து. பாருங்க, இத்துன்றது என்ன, அது ஒரு வல்லின எழுத்து. இதை தொடர்ந்து தூ வந்திருக்கு, குசுடு துபுரு வந்திருக்கு. அப்போ இது வன் தொடர் குற்றியில் வரும். உப்பு இப்பு வந்திருக்குது. இப்புன்றது காசாதாப வரிசை வல்லின எழுத்து. அதை வந்து தொடர்ந்து பூ வந்திருக்கு. அப்போ குசுடு துபுரு வந்திருக்கு. அப்போ இது என்னது, வன் தொடர் குற்றியில் வரும். எல்லாமே வல்லின எழுத்தை தொடர்ந்து ஒரு குற்றியில் வர வந்தனால இதெல்லாம் வன் தொடர் குற்றியில் வரும். அப்போ இந்த வன் தொடர் குற்றியில் வரத்தை தொடர்ந்து காசாதாப வரிசை வந்துச்சுன்னா கம்பல்சரி என்னது, வல்லின மிகும்ன்றதான் கான்செப்ட். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எட்டு கூட்டல் தொகை எட்டு தொகை. பாருங்கள், இப்போ தான் பார்த்தோம் 8 10 அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லின மிகுணும். அப்போ இதில் கூட பாருங்கள், டூ அப்படின்றது என்ன, அது குசுடு துபுருல வன் தொடர் குற்றியில் உரமாக வருது. அதே மாதிரி இத்தும் தூவும் வன் தொடர் குற்றியில் உரமாக வருது. அப்போ இதை படிச்சிங்கனாலே இந்த 8 10 நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். அப்போ பாருங்கள், 8 கூட்டல் தொகை 8 தொகை வல்லினம் மிகுந்துருச்சு. எதிர்த்து கூட்டல் பேசினான், எதிர்த்து பேசினான். விற்று கூட்டல் சென்றான், விற்று சென்றான். அடுத்து பாருங்கள், கேட்டு கூட்டல் கொண்டான், கேட்டு கொண்டான். கேட்டு கூட்டல் செய்தான், கேட்டு செய்தான். மீட்டு கூட்டல் தந்த, மீட்டு தந்த. சரியா? அடுத்தது பாட்டு கூட்டல் பாடு, பாட்டு பாடு. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்குது, விற்று. அப்போ இற்று அப்படின்றது என்னது, ஒரு வல்லின எழுத்து. அதை தொடர்ந்து குற்றியில் உர சொல்லு ட்ரூ வந்திருக்கு. அப்போ இது என்னது, வன் தொடர் குற்றியில் உரம். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்போ வன் தொடர் குற்றியில் உரமாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஒரு நிலைமொழியில் கம்பல்சரி வன் தொடர் குற்றியில் உரம் வந்துருச்சுன்னா, அதுக்கு பின்னாடி காசாதாப வருஷம் வந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் ஈஸியாக போட்டலாம். ஓகேவா? இதில் வல்லினம் மிகும் அப்படின்னு. சரியா? அடுத்தது பாருங்கள், அகர ஈற்று வினையச்சத்துடன் புணரும் வல்லினம் மிகும். நம்ம முன்னையாக பார்த்தோம், அகர ஈற்று வினையச்சம்னா என்னது, ஒரு சொல்லு இருந்துச்சு அப்படின்னா அது எச்சமாக இருக்கும். எச்சம்னு கொடுத்துருங்க. எச்சம்னா என்னன்னா, இந்த மாதிரி வந்து அது வந்து இதே பொருளே என்ன கம்ப்ளீட் ஆகலை. ஓகேவா? பொருள் கம்ப்ளீட் ஆகலை. அப்படி கம்ப்ளீட் ஆகாத சொல்லதான் எச்சம்னு சொல்லுவாங்க. அந்த எச்சமில் கடைசி எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆ சவுண்டில் வரணும். ஓகேவா? இந்த எச்சமில் கடைசி எழுத்து எதில் வரணும், ஆ சவுண்டில் வரணும். அதுவும் பார்த்தீங்கன்னா வினையச்சமாக இருக்கணும். ஓகேவா? என்னது, வினையச்சமாக இருக்கணும். சரியா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அகர ஈற்று வினையச்சத்துடன் புணரும் வல்லினம் மிகும். அப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ பெய அப்படின்னு இருக்கு. ஓகேவா? பெய அப்படின்னு இருக்கு. பெயன்னு பார்த்தீங்கன்னா எதில் முடியுது, ஏ சவுண்டில் முடியுதா, கிடையாது. எதில், ஆ சவுண்டில் முடியுது. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பார்த்தோம், ஆ அப்படின்ற ஒரு அகர ஈற்று வினையச்சத்தில் முடியுது. ஓகேவா? அப்போ இது மாதிரி நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஆ சவுண்டில் முடியுதோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா வல்லினம் மிகுன்னு போடணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், இந்த இடத்துல பெய கூட்டல் கண்டும், பெயக்கண்டும். பெய எப்படி எழுதுவீங்க, பே யா. இந்த யாவை பிரிச்சிங்கன்னா எப்படி எழுதுவீங்க, ஈ கூட்டல் ஆ அப்படின்னு எழுதுவீங்க. அப்போ ஆ சவுண்டில் வருது. ஓகேவா? ஆ சவுண்டில் முடியுது. அப்போ அகர ஈற்று வினையச்சத்துடன். இப்போ இதில் எது ஈற்றெழுத்து, ஈற்றெழுத்துனா கடைசி எழுத்து தான் ஈற்றெழுத்து. ஓகேவா? ஒரு சொல்லோட கடைசி எழுத்து யா தான் இருக்குது. அப்போ யாவை எப்படி பிரிப்பீங்க, ஈ கூட்டல் ஆன்னு பிரிக்கிறீங்க. இது ஆ சவுண்டில் வருது. அதனால் அகர ஈற்று வினையச்சத்துடன் என்னது புணரும் போது வல்லினம் மிகும்.
அப்போ பெய கூட்டல் கண்டு பெயக்கண்டும். அடுத்தது வர கூட்டல் செய்து வர செய்து. இதையும் பிரித்து பாருங்கள். வா ரேன் இருக்குது. ஈற்றெழுத்து எதில் முடியணும்? அகர ஈற்று வினையச்சமாக முடியணும். அப்போ பாருங்கள், ரா அப்படின்றத பிரிச்சிங்கன்னா இரு கூட்டல் ஆ தான் வருது. அப்போ இது அகர ஈற்று வினையச்சம் தான். அப்போ இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேவா? அடுத்தது தர கூட்டல் தகும். தரவை பிரிங்க. தா ர வந்து பிரிச்சிங்கன்னா அது இரு கூட்டல் ஆ. அப்போ இதுவும் அகர ஈற்று வினையச்சம் தான். அப்போ இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். செய கூட்டல் பெற்று செய்யப்பெற்று. அப்போ இதுவும் என்னது? சேய பிரிச்சிங்கன்னா யாவை பிரிச்சிங்கன்னா எப்படி எழுதுவீங்க? ஈ கூட்டல் ஆ. அப்போ இதுவும் என்னது நம்மளுக்கு இகர ஈற்று அகர ஈற்று வினையச்சம் தான். அப்போ வர கூட்டல் சொன்னார் வர சொன்னார். வர கூட்டல் கூறினார் வர கூறினார். தேட கூட்டல் போனார் தேட போனார். பார்க்க கூட்டல் தவறினார் பார்க்க தவறினார். அடுத்தது பாட கூட்டல் கேட்டேன் பாட கேட்டேன். மெல்ல கூட்டல் பேசினார் மெல்ல பேசினார். ஸோ இது எல்லாமே என்னது? அகர ஈற்று வினையச்சம். அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகுந்திருக்கு. ஓகேவா? கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, இகர ஈற்று வினையச்சத்தின் பின் வல்லினம் மிகுன்றான். இப்போ தான் பார்த்தோம் அகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். எல்லாமே எப்படி முடிஞ்சிருக்குது? ஆ சவுண்டில் நிலைமொழியோட இறுதியில் ஆ சவுண்டில் வந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நிலைமொழியோட இறுதியில் ஈ சவுண்டில் முடியணும். அதுவுமே வந்து என்ன? அது வினையச்சமாக இருக்கணும். ஓகேவா? அப்போ ஒரு சொல்லு கம்ப்ளீட் ஆகிருக்காது. இப்போ என்ன பார்த்தோம்? பெய அப்படின்னு பார்த்தோம். இது சொல்லே கம்ப்ளீட் ஆகலை. ஒரு இரு போட்டிருந்தாங்கன்னா பெயர்னு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இரு இல்லை. ஓகே, இது கம்ப்ளீட்டே ஆகலை. அப்போ இந்த மாதிரி யா சவுண்டு. ஓகேவா? யானா என்னது? ஆ சவுண்டில் முடியுது. அப்போ அகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் முடியும்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேவா? ஸோ தெளிவாக பார்க்கணும். அப்போ பாருங்கள், இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும்னு சொல்லிட்டானா, அப்போ பாருங்கள், ஓடி. ஓகேவா? ஓடி அப்படின்றதுல டி எதில் முடியுது? இட்டு கூட்டல் ஈனும் வருமா? அப்போ இகர ஈற்று வினையச்சம் இது. ஓகேவா? இது என்னது? இகர ஈற்று வினையச்சம். ஓகேவா? இப்போ இது இகர ஈற்று வினையச்சத்தில் முடியறதுனால என்ன பண்ணும்? வல்லினம் மிகும். அவ்வளோதான்ப்பா. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், நீங்கள் இதுவே ஓடி ஓடி அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ இதை பிரித்து எழுதிங்கன்னா இட்டு கூட்டல் ஈன்னு வருது. அப்போ ஈற்று இது இந்த எழுத்து வந்ததுன்னா வந்து இது நம்மளுக்கு வல்லினம் புணராது. நம்ம ஒன்லி என்ன? அது இகர ஈற்று வினையச்சம் மட்டும்தான். ஈகார ஈற்று வினையச்சம்லாம் வந்து என்ன? அது புணராது. ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அப்போ ஓடி கூட்டல் போனான் ஓடி போனான். கூறி கூட்டல் சென்றான். பாருங்கள், கூறி ரீயை பிரிச்சிங்கன்னா எப்படி எழுதுவீங்க? இற்று கூட்டல் ஈன்னு எழுதுவீங்களா? அப்போ இகர ஈற்று வினையச்சம் இது. ஓகேவா? அப்போ இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரியா? அடுத்தது பாருங்கள், வாடி கூட்டல் போயிற்று. வாடியை வந்து எப்படி எழுதுவீங்க? வாடி. டியை பிரிச்சிங்கன்னா இட்டு கூட்டல் ஈ. அப்போ இதுவும் என்ன? அது ஒரு இகர ஈற்று வினையச்சம் தான். அப்போ இகர ஈற்று வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரியா? அடுத்தது பாருங்கள், பேசி கூட்டல் பார்த்தான். பேசியை பிரித்தா எப்படி எழுதுவீங்க? பேசி. சியை பிரித்தோம்னா இச்சு கூட்டல் ஈ. அப்போ இதுவும் இகர ஈற்று வினையச்சம் தான். அப்போ எந்தெந்த சொல்லலாம் வினையச்சத்தில் அகரம் வந்தாலும் சரி இகரம் வந்தாலும் சரி எச்சமாக வந்துச்சுன்னா பின்னாடி கம்பல்சரி வல்லினம் மிகும்ன்றதை நீங்கள் கான்செப்டை மறந்துடாதீங்க. ஓகேவா? அதை மட்டும் தெளிவாருங்க. அதே மாதிரி முன்ன பார்த்தோம் இன்றி. ஓகேவா? அன்றி அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இந்த ரெண்டு வார்த்தை எதில் வரும்? ஈல தானே வரும். இற்று ப்ளஸ் ஈ என்னது? இகர 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 வார்த்தை. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இற்று ப்ளஸ் ஈ என்னது? அதே மாதிரி தான் இகர வினையச்சம். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது போற்றி கூட்டல் பாடுவார் போற்றி பாடுவார். அடுத்து பாருங்க, ஆய் போய் எனும் எச்ச சொற்களுடன் புணரும் வல்லினம் மிகும். இப்போ ஆய். ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன சொல்லி பார்த்தோம்? இனி. ஓகேவா? தனி. ஓகேவா? அடுத்தது மிக. ஓகேவா? அடுத்தது முழு பொது. சரியா? திரு. இந்த மாதிரி வார்த்தை பார்த்துட்டு இருக்கிறப்ப இது இப்போ இதுவும் வந்துடுது. ஓகேவா? என்ன வார்த்தை? ஆய் போய் அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓகேவா? ஆய் போய் எனும் எச்ச சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சரியா? அப்போ இதிலையும் நீங்கள் நல்லா தெளிவாக இருக்கணும். அப்போ ஆய் போய். அப்போ ஆய் ஏதாவது ஒரு ஆய் அப்படின்ற சொல்ல பார்க்கலாமா? போய் கூட்டல் சொன்னார் போய் சொன்னார். பாருங்கள், போயின்றது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கான். சொன்னதாய் சொல் அப்படின்றாங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஆய் அப்படின்ற சொல்லி என்ன வந்திருக்கு? மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ சொன்னதாய் சொல். அப்போ இந்த இடத்துல இச்சு வரணும். ஓகேவா? ஆயின்ற சொல்லி எப்படி வந்திருக்கு? வெளிப்படையாக வராமல் மறைஞ்சு வந்திருக்கு. மொத்தத்தில் வந்துருச்சு. ஓகேவா? அப்போ ஆய் அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதே மாதிரி போய் அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். போய் கூட்டல் தேடினார் போய் தேடினார். இத்து வரணும். ஓகேவா? அடுத்தது போய் கூட்டல் சொன்னார் போய் சொன்னார். ஒழுங்காய் படி. அப்போ ஆயின்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? ஒழுங்காய் ஆயின்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ ஒழுங்காய் படி. ஓகேவா? மெதுவாய் காட்டு. ஆயின்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ மெதுவாய் காட்டு. அடுத்தது வாய்ந்தாய் கூறு. வந்ததாய் கூறு. பாருங்க, ஆயின்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ வந்ததாய் கூறு இக்கு வரணும். மகிழ்ச்சியாய் பேசினர். ஓகேவா? மகிழ்ச்சியாய் ஆயின்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கா? அப்போ மகிழ்ச்சியாய் பேசினர். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? நிறைய வார்த்தை
வார்த்தை பார்த்தாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஆய் அதுக்கப்புறம் போய் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி வல்லினம் கண்டிப்பாக மிகும், கண்டிப்பாக காசாதப வார்த்தை வந்திருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் காசாதப வார்த்தை வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சாவர்ச தாவர்ச சாவர்ச பாவர்ச காவர்ச காவர்ச பாவர்ச. ஓகேவா? ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க, காசாதப வார்த்தை கண்டிப்பாக வந்திருக்கும். அடுத்தது பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும்ன்றான். ஓகேவா? என்ன சொல்கிறான்? இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். அது என்ன இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேற்றுமை படிச்சிருப்பீங்க. அதாவது ஐ ஆல் கு, ஓகேவா, இன் அது கண், ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு. ஆல் அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை, கு அப்படின்றது நான்காம் வேற்றுமைக்கான உருபு, இன் அப்படின்றது ஐந்தாம் வேற்றுமைக்கான உருபு, அது அப்படின்றது ஆறாம் வேற்றுமைக்கான உருபு, கண் அப்படின்றது ஏழாம் வேற்றுமைக்கான உருபு. அப்போ ஒன்றாம் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் பார்த்தீங்கன்னா உருபு கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை விரியில், விரி அப்படின்னா சொல்லு இரண்டாம் வேற்றுமை உருபு அதில் கம்பல்சரி வெளிப்படையாக வந்திருக்கணும். அதை தான் சொல்கிறான். அப்போ இரண்டாம் வேற்றுமை உருபு நிலைமொழியில் வெளிப்பட்டு விரிந்து நிற்கும்ன்றான். ஓகேவா? என்ன அர்த்தம்? விரி விரிந்து, ஓகேவா, விரியில், அப்போ விரினா அது விரிஞ்சு அந்த சொல்லுலேயே வந்திருக்கணும். அப்போ இதில் வந்திருக்கான்னு பாருங்கள். கதிரவனை கூட்டல் கண்டேன். அப்போ கதிரவனை ஐன்ற வார்த்தை வெளிப்படையாக வந்துருச்சு. ஓகேவா? அதனால் இது என்ன சொல்லுவாங்க? இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வெளிப்படையாக வந்துச்சுன்னா விரி, வெளிப்படையாக வராமல் கதிரவன் கூட்டல் கண்டேன் அப்படின்னு வெளிப்படையாக வராமல் மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வேற்றுமை தொகை. ஓகேவா? அப்போ தொகைக்கும் வேற்றுமை விரிக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் தெரியணும். ஓகேவா? அப்போ வெளிப்படையாக இரண்டாம் வேற்றுமை வெளிப்படையாக வந்துச்சுன்னா, ஓகேவா, அதில் வல்லினம் மிகும். அதை தான் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல? இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ பாருங்கள், கதிரவனை கூட்டல் கண்டேன், கதிரவனை கண்டேன். பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? கதிரவனை கூட்டல் கண்டேன், கதிரவனை கண்டேன் இக்கு வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள், பசுவை கூட்டல் கட்டினான். பாருங்கள், என்னது? ஐ விகுதி வெளிப்படையாக வந்துருச்சு. பசுவை கூட்டல் கட்டினான், பசுவை கட்டினான். பாருங்க, இக்கு போட்டாச்சு. ஓகேவா? பொருளை கூட்டல் தந்தான், பொருளை தந்தான். அப்போ ஐ பாருங்க வெளிப்படையாக வந்துருச்சு. ஓகேவா? இது எல்லாமே என்னது? நம்மளுக்கு வெளிப்படையாக இரண்டாம் வேற்றுமை விரி வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஐ இரண்டாம் வேற்றுமைக்கான அந்த விகுதி இருக்குல்ல, அந்த ஐ அது வெளிப்படையாக வந்துடுது. ஓகேவா? அது வெளிப்படையாக வந்தனால இந்த இடத்துல என்ன ஆகுது? வல்லினம் மிகுது. செய்யுளை படி, செய்யுளை ஐ வார்த்தை ஐ பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்துருச்சு. அப்போ இப்போ வந்துடும். ஓகேவா? பா வந்திருக்கனால இப்போ வல்லினம் மிகுந்து காணப்படும். அதனால் இந்த இடத்துல வெளிப்படையாக வந்தனால இப்போ போட்டுக்கணும். அடுத்து கெட்டகை கூட்டல் கெட்டதை செய்யாதே, கெட்டதை பாருங்கள் ஐ வெளிப்படையாக வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்னது? வல்லினம் மிகும். சீதையை காண்பேன், ஐ என்னது? வெளிப்படையாக வந்துருச்சு. அப்போ சீதையை காண்பேன். அடுத்தது தொழிலை செய்தான், தொழிலை ஐ வெளிப்படையாக வந்துருச்சு. ஓகேவா? அப்போ தொழிலை செய்தான் இச்சு வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? இரண்டாம் வேற்றுமையிலையும் சரி நான்காம் வேற்றுமை விரி, இதெல்லாம் விரி, இரண்டாம் வேற்றுமை விரியாக இருந்தாலும் சரி நான்காம் வேற்றுமை விரியாக இருந்தாலும் சரி ரெண்டுலையுமே வல்லினம் என்னப்படும்? மிகும். ஓகேவா? அப்போ பாருங்கள், நான்காம் வேற்றுமை விரியிலையும் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுன்றான். ஓகேவா? அப்போ நான்காம் வேற்றுமைக்கான உருபு என்னது? இப்போ தான் பார்த்தோம், ஐ ஆள் கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இது 2, இது ஆளுன்றது 3, 4ன்றது கு. அப்போ இதில் வெளிப்படையாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்போ வீட்டுக்கு கூட்டல் போனான். பாருங்கள், கு வெளிப்படையாக வந்துருச்சு. ஓகேவா? வீட்டுக்கு கூட்டல் போனான், கு வெளிப்படையாக வந்ததுன்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்போ பான்றதுக்கான பா வருஷம் வந்திருக்கு. அப்போ இதுக்குண்டான என்ன எழுத்து? இப்பு. ஓகேவா? அப்போ வீட்டுக்கு போனான். அடுத்தது அறிஞருக்கு பொன்னாடை. ஓகேவா? அப்போ கூன்றது வெளிப்படையாக வந்திருக்கனால அறிஞருக்கு பொன்னாடை. அப்போ பாவரசம் வந்திருக்கு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடும் அறிஞருக்கு பொன்னாடை. சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்கான்? பொண்ணுக்கு கொடுத்தான், சாரி பெண்ணுக்கு கொடுத்தான், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? பெண்ணுக்கு கொடுத்தான். அப்போ இந்த இடத்துல கூ வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ வல்லினம் மிகும். நாட்டுக்கு சேவை செய். பாருங்கள், நாட்டுக்கு பாருங்கள் இச்சு வந்துடும். ஓகேவா? வல்லினம் மிகும். கடைக்கு கூட்டல் போ, கடைக்கு போ, இதெல்லாம் கூ வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இரண்டாம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகுன்றதை உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. ஓகேவா? நம்ம முன்னதான் பார்த்தோம், நான்காம் வேற்றுமை விரியில் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். ஓகேவா? நான்காம் வேற்றுமை விரியில் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும்னு பார்த்தோம். இந்த எழுத்து என்ன? அது கூ அப்படின்றதா நான்காம் வேற்றுமைக்கான எழுத்து. இந்த கூவே தான் எதுக்கு வந்திருக்குன்னா அதற்கு இதற்கு எதற்குன்ற வார்த்தையில் வந்திருக்கும். சரியா? எதில்? அதற்கு இதற்கு எதற்குன்ற வார்த்தையில் வந்திருக்கும். சரியா?
அப்போ இந்த மாதிரி இவற்றும் 4ஆம் வேற்றுமை உருபு கூ நிலைமொழியில் வெளிப்படுகிறது அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ அதே மாதிரியே என்னது அதற்கு இதற்கு எதற்குனால என்னது அதுலேயும் கூ தானே வருது. அப்போ அது வெளிப்படையாக வரும்போது என்னது அந்த இடத்துல வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ அதற்கு கொஞ்சமும் குறைந்ததன்றுன்றான். அப்போ அதற்குன்ற வார்த்தை இங்கே வந்துருச்சு. அப்போ அது பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். இதற்குன்ற வார்த்தை வந்துருச்சு. அப்போ அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லினம் மிகும். அடுத்து எதற்கு அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு. அதுக்கும் கண்டிப்பாக வல்லினம் மிகும். இது எல்லா எழுத்துக்களுக்குமே பின்னாடி வறுமொழியில் என்ன இருக்கும்? ஒரு காசாதாபா வரும். அப்போ பாருங்கள் கா வருஷம் வந்துருச்சு. அடுத்தது சா வருஷம் வந்துருச்சு. இங்கேயும் பாருங்கள் கா வருஷம் வந்துருச்சு. ஸோ வல்லினம் கண்டிப்பாக மிகும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய வார்த்தை பார்த்தோமா? அந்த வார்த்தை கூட இதையும் சேர்த்துக்கணும். அதற்கு இதற்கு எதற்கு நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? ஆ உ இ அப்படின்ற எழுத்து பார்த்துட்டு ஒரு வினா எழுத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி எழுத்து சுட்டெழுத்தும் சரி வினா எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? அடுத்து என்ன பார்த்தோம்? அவ்வகை இவ்வகை எவ்வகை அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அந்த மாதிரிலாம் பார்த்தோமா? அப்போ பாருங்கள் இதில் வந்து என்ன சாரி அவ்வாறு கிடையாது, அவ்வகை இவ்வகை எவ்வகை அந்த வார்த்தை பார்த்தோம். அடுத்தது அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்ற சொல் பின்னாடி அது வல்லினம் மிகுன்றதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ பாருங்கள் அடுத்தது வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகுதல். ஓகேவா? வேற்றுமை தொகையில். ஓகேவா? இப்போ நம்ம வந்து வேற்றுமை தொகை வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? வேற்றுமை தொகைனா வேற்றுமை உறுப்பு நம்ம படித்தோம்ல ஐ ஆல் கு ஓகேவா இன் அது கண் அப்படின்னு இருக்கா? ஓகேவா? இந்த எழுத்துக்களில் ஓகேவா இந்த எழுத்துக்களில் மறைஞ்சு வந்திருக்கணும் இந்த எழுத்து. ஓகேவா? சொற்களில் இந்த எழுத்து மறைஞ்சு வந்திருக்கணும். ஓகேவா? இந்த சொற்களில் இந்த எழுத்து மறைஞ்சு வந்திருக்கணும். அப்படி மறைஞ்சு வந்தால் வல்லினம் மிகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மிகும். அது எந்தெந்த வேற்றுமைன்றதை பார்க்கணும். ஓகேவா? அப்போ 6ஆம் வேற்றுமை தொகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி அக்ரிணையாக இருப்பின் வல்லினம் மிகும்ன்றான். ஓகேவா? நிலைமொழி என்னவா இருக்கணும்? ஒரு அக்ரிணையாக இருக்கணும். அப்போ 6ஆம் வேற்றுமை தொகையான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். பாருங்கள் புலி கூட்டல் தோல். ஓகேவா? இப்போ இது வந்து காமனாக ஒரு வார்த்தை இருக்குது புலித்தோல் அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதான்றது உங்களுக்கு டவுட்டு. ஃபஸ்ட்டு இது என்ன வேற்றுமைன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமையா, 3ஆம் வேற்றுமையா, 4ஆம் வேற்றுமையா, 5ஆம் வேற்றுமையா, 6ஆம் வேற்றுமையான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன இது புலித்தோல்னு சொல்லுவோம். அப்போ புலியினது தோல் அப்படின்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? புலியின் அது தோல் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ இது 6ஆம் வேற்றுமை தொகையா? அப்போ 6ஆம் வேற்றுமை தொகை வந்து எப்படி வந்திருக்கு இந்த இடத்துல? இந்த இடத்துல அந்த அதுன்ற வார்த்தை வெளிப்படையாக வராமல் மறைஞ்சு வந்திருக்குது. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க? மறைஞ்சு வந்திருக்கனால தான் இதை வந்து வேற்றுமை தொகை அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ இதுவே வெளிப்படையாக புலியின் அது தோல் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், இதை என்ன சொல்லுவாங்க? 6ஆம் வேற்றுமை விரியாகி போயிடும். ஓகேவா? 6ஆம் வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து எப்படி வந்திருக்கு? நம்மளுக்கு மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ மறைஞ்சு வந்திருக்கனால 6ஆம் வேற்றுமை தொகை. அப்போ இந்த மாதிரி மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும். அப்போ 6ஆம் வேற்றுமை தொகை கண்டிப்பாக வந்து என்னது தொகையினாலே மறைஞ்சு வருது. அப்போ 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். அது முக்கியமாக என்னது நிலைமொழி வந்து அக்ரிணையாக இருக்கணும். அப்போ இதில் பாருங்கள் புலி கூட்டல் தோல். ஓகேவா? அப்போ நிலைமொழினா என்னது? முன்னாடி இருக்க வார்த்தை தான் நிலைமொழி. அப்போ இது என்ன வார்த்தைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ புலின்றது என்னது? 6 அறிவை விட கம்மி, மனிதர்கள் கிடையாது. அப்போ இது அக்ரிணை. அப்போ இப்போ தான் பார்த்தோம் நிலைமொழி அக்ரிணையாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். அப்போ 6ஆம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி வந்து என்னது? ஒரு அக்ரிணையாக இருக்குது. ஓகேவா? அக்ரிணையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னது? இந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்போ இது என்னது? புலி கூட்டல் தோல் புலித்தோல். சரியா? 6ஆம் வேற்றுமை தொகையில். அடுத்தது பாருங்க குருவி கூட்டல் தலை. குருவி கூட்டல் தலை குருவித்தலை. அப்போ இதை வந்து எப்படி எழுதணும்? குருவினது தலைன்னு எழுதணும். குருவினது தலை அப்படின்னு வரும். ஓகேவா? குருவித்தலை. இது 6ஆம் வேற்றுமை தொகை. அப்போ இது வந்து மறைஞ்சு வந்திருக்குது. ஓகேவா? இது வந்து என்னது? மறைஞ்சு வந்திருக்குது. அதனால் 6ஆம் வேற்றுமை தொகைன்னு தான் சொல்லணும். அப்போ என்ன சொல்லணும்? குருவித்தலை அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பூனை கூட்டல் கால். வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னது? இந்த குருவின்றது உயர்தனையாக அக்ரிணியான்னு பார்க்கணும். நம்ம என்ன சொன்னோம்? 6ஆம் வேற்றுமை தொகையில் நிலைமொழியில் இருக்கக்கூடிய எழுத்து அக்ரிணியாக இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு என்னது? இது வந்து எல்லாமே நிலைமொழி. ஓகேவா? பின்னாடி வரக்கூடியது தான் என்னது? நம்மளுக்கு வருமொழி. அப்போ நிலைமொழி எல்லாம் அக்ரிணியான்னு பார்க்கணும். குருவின்றது அக்ரிணை தான். ஓகேவா? ஏன்னா 6 அறிவு மனுஷன் கிடையாது. பூனைன்றதும் பார்த்தீங்கன்னா 5 அறிவு. இது வந்து என்னது? ஒரு அக்ரிணை தான். தேர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிணை. பூனைன்றதும் அக்ரிணை. அப்போ இது எல்லாமே அக்ரிணையாக வந்திருக்கு. அதே மாதிரி என்னது? நம்மளுக்கு வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கு. அதனால் இது 6ஆம் வேற்றுமை தொகை. அதனால் இதெல்லாம் வல்லினம் மிகுது. ஓகேவா? பாருங்க குருவினது தலை தான் குருவி தலைன்னு இங்கே மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ இந்த இடத்துல இத்து கண்டிப்பாக வரணும். இங்கே இக்கு வரணும். இங்கே வந்து இத்து வரணும். இங்கே இக்கு வரணும். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா கான்செப்ட். புலி கூட்டல் தலை புலித்தலை. ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இவ்வளோ தான் 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது பாருங்கள் குதிரை குடல் களம், குதிரை குடல் சேனம், குதிரை சேனம். பாருங்கள் இதே தான். குதிரை சேனம்னா குதிரைனது சேனம்னு வரணும். ஓகேவா? அப்போ என்னது? குதிரை சேனம். அப்போ பாருங்கள் இங்கேயும் வந்து மிகுது. தலை குடல் தோற்றம் தலை தோற்றம். தலையினது தோற்றம்னு வரணும். இங்கே தலை தோற்றம். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் என்னது? இதெல்லாம் விரியில் வந்துடும். 6ஆம் வேற்றுமை விரியில் வந்துடும். பட் நமக்கு என்னது? 6ஆம் வேற்றுமை தொகையில் தான் வல்லினம் மிகுன்னு இருக்கான். அப்போ இதெல்லாம் தொகையில் இருக்குது. ஓகேவா? கங்கை குடல் கரை. ஓகேவா? கங்கை நது கரைன்னு சொல்லணும். அப்போ அது வந்து என்னது?
வெளிப்படையாக வராமல் இந்த மாதிரி மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ ஆறாம் வேற்றுமை தொகை. அப்போ இந்த இடத்துல வல்லினம் மிகும் கங்கை கரை. சரியா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஆறாம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி அஃறிணையாக இருந்தால் மட்டுமே வல்லினம் மிகும், நிலைமொழி உயர்திணையாக இருந்தால் வல்லினம் மிகாது. இதுதான் கான்செப்ட், தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஆறாம் வேற்றுமை தொகையில் ஃபஸ்ட்டு நிலைமொழியை நல்லா தெளிவாக பார்க்கணும், பின்னாடி வரக்கூடிய வருமொழியை அப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நிலைமொழி ரொம்ப 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 முக்கியம், அதாவது ஃபஸ்ட்டாக இருக்கிறது. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆறாம் வேற்றுமை தொகையில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஓகேவா? சான்றோர் கூட்டல் பேரவை, நம்ம எப்படிவோம், சான்றோர் அது பேரவை அப்படிம்போம். ஓகேவா? சான்றோர் அது பேரவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா, அதை தான் சான்றோர் பேரவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஆறாம் வேற்றுமை தொகை தான் வருது. ஆனால் நிலைமொழியில் பாருங்கள், இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான், அஃறிணை வராமல் உயர்திணை வந்திருக்கு. சான்றோர் அப்படின்றது என்னது, உயர்திணை. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஆறாம் வேற்றுமை தொகை இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிலைமொழியில் அஃறிணை வராத உயர்திணை வந்துச்சு அப்படின்னா அங்கே வல்லினம் மிகாது. அப்போ சான்றோர்ன்றது உயர்திணை. அப்போ இந்த இடத்துல சான்றோர் பேரவை இப்போ வந்து வராது. ஏன்னா என்னது, இது உயர்திணை. இது அஃறிணையாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் மிகும். இப்போ அடுத்து புலவர் கூட்டல் கூட்டம், புலவரினது கூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அது ஆறாம் வேற்றுமை விரியாய்ப்படும். இது ஆறாம் வேற்றுமை தொகையில் இருக்குது. அப்போ ஆறாம் வேற்றுமை தொகையில் நிலைமொழியில் அஃறிணை வந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். அப்போ இது என்னது, அஃறிணை கிடையாது. அப்போ புலவர்ன்றது என்னது, உயர்திணை. அப்போ வல்லினம் மிகக்கூடாது. புலவர் கூட்டம், மறவர் கூட்டல் குடில், மறவர்ன்றது என்னது, மனுஷனுங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம், மனுஷனுங்கன்றது உயர்திணையில் வருது. அப்போ உயர்திணை ஆறாம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி உயர்திணையாக இருந்தால் வல்லினம் மிகாது. சரியா? அடுத்து பாருங்க, எனவே ஆறாம் வேற்றுமை தொகையில் நிலைமொழி அஃறிணையாக இருப்பின் மட்டுமே வல்லினம் மிகும், நிலைமொழி உயர்திணையாக இருந்தால் வல்லினம் மிகாது. ஓகேவா? அடுத்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 முக்கியம் இந்த கான்செப்ட். ஓகேவா? முன்ன நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டாம் வேற்றுமை விரி, நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும்னு பார்த்தோம். ஆறாம் வேற்றுமை தொகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகுன்றதை பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உடன் தொக்க தொகையில் ஒற்று வருமா வராதான்றதை பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன பார்க்க போகிறோம், உடன் தொக்க தொகை. உடன் தொக்க தொகைனாலும் வெளிப்படையாக வருது. ஓகேவா? முன்ன வந்து பார்த்தீங்கன்னா உருபு வந்து வெளிப்படையாக வந்திருக்கும், உருபு வந்து மறைஞ்சு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா உருபு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வருது, எக்ஸ்ட்ரா இன்னும் 2-3 வார்த்தை வருது. அப்போ ஆறாம் வேற்றுமையில் உருபும் பயனும் உடன் தொக்க தொகையிலும் அமையாது. மற்ற இருக்கக்கூடிய 2, 3, 4, 5, 7 வேற்றுமைகளில் உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்றான். ஓகேவா? அப்போ இதை நம்ம தெளிவாக பார்க்கணும். சரியா? இதை நம்ம தெளிவாக பார்க்கணும். அப்போ பாருங்கள், இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும். இப்போ இந்த இடத்துல கஞ்சி கூட்டல் தொட்டின்றான். ஓகேவா? அதை வந்து எப்படி சொல்லணும், நம்ம கஞ்சி தொட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? எப்படி சொல்லணும்னா, கஞ்சியை ஊற்றி வைத்திருக்கும் தொட்டிக்கு பேர் தான் அந்த கஞ்சி தொட்டி. அப்போ இந்த மாதிரி ஊற்றி வைத்திருக்கும் தொட்டி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஓகேவா? என்னது எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அப்போ இதை வந்து என்ன சொல்லணும், இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும்னு சொல்லணும். ஓகேவா? வெறும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைனா இதையே இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு கூட சொல்லலாம், விரிச்சு எழுதுறதுனால. ஓகேவா? ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐ விகுதி மட்டும்தான், கஞ்சியை ஊற்றின்ற வார்த்தை மட்டும்தான் வந்திருக்கும். ஓகேவா? பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சியை ஊற்றி வைத்திருக்கும் தொட்டி, பாருங்கள் நீட்டாக எழுத்து பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகுது. இந்த மாதிரி வந்தது அப்படின்னா வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ விரிக்கும் உங்களுக்கு உருவும் பயனும் உடன் தொக்க தொகைக்கும் மீனிங் வந்து வித்தியாசம் வந்து தெரியணும். சரியா? அப்போ பாருங்கள், கஞ்சி வெறும் கஞ்சியை தொட்டி. ஓகேவா? வெறும் கஞ்சியை வைத்திருக்கும் தொட்டி அப்படின்னு சொன்னோம்னா என்னது, இது வந்து உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகேவா? கஞ்சி தொட்டினா என்னது, இந்த இடத்துல மிகுது. ஓகேவா? இந்த இடத்துல ஏன் வந்து வல்லினம் மிகுது, ஏன்னா இந்த இடத்துல வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் இப்படி இருக்க வார்த்தை தான் என்னது உங்களுக்கு மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ எது மறைஞ்சு வந்திருக்குது, உருவும் பயனும் உடன் தொக்க வார்த்தையும் வந்து உங்களுக்கு மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ கஞ்சி கூட்டல் தொட்டி, இதை எப்படி எழுதணும், கஞ்சியை ஊற்றி வைத்திருக்கும் தொட்டின்னு எழுதணும். சரியா? அப்போ இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். இதை நல்லா தெளிவாக பாருங்கள். அடுத்தது வெற்றி கூட்டல் திருமகன் இருக்குது. ஓகேவா? வெற்றியை பெற்ற திருமகன், இதை இப்படி தான் எழுதணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு வந்திருக்குது. ஓகேவா? வெற்றியை பெற்ற திருமகன்ற வார்த்தை வெற்றி திருமகன் மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ இது என்னது, ஐன்ற விகுதி மறைஞ்சு வந்திருக்குது. பட் என்னது, உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும் இது. ஓகேவா? இந்த வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கனால இது வந்து என்னது, இந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேவா? அப்போ வெற்றி திருமகன். ஓகேவா? அப்போ இத்து வரும். இங்கேயும் அதே தான், கஞ்சியை ஊற்றி வைத்திருக்கும் தொட்டின்றது மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையும்ன்ற மீனிங்கில் வருது. தொகையினால் என்னது மறைஞ்சு வருது. ஓகேவா? அது எத்தனாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை. அடுத்தது பாருங்கள், இதில் எலி கூட்டல் கூண்டுன்னு கொடுத்துருக்கான். எலி கூண்டு அப்படின்றது இக்கு வரணும். ஏன் இந்த இடத்துல இக்கு வருது, எலியை அடைத்து வைத்திருக்கும் கூண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன அர்த்தம், எலியை அடைத்து வைத்திருக்கும் கூண்டு அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து என்னது அப்படின்றது மறைஞ்சு நம்மளுக்கு எலி கூண்டுன்னு வருது. ஓகேவா? அப்போ இதுவும் ஒரு உருவும் பயனும் உடன் தொக்க
தொகையும் தான். அப்போ இந்த இடத்துல என்னது எலி கூண்டு. சரியா, அடுத்தது பாருங்க, அரிசி கூட்டல் பானை, அரிசியை வைத்து கொண்டிருக்கும் பானை இல்லைனா அரிசியை வைத்துள்ள பானை. அப்போ இது என்னது உருபும் பயனும் உடன்தொகை தொகையும். இந்த மாதிரி விரிச்சு எழுதுறத மறைஞ்சு வந்திருந்தால் தான் என்னது உருபும் பயனும் உடன்தொகை தொகை அப்படிம்பாங்க. ஓகேவா, ஒரு சொல்ல விரிச்சு எழுதுறத மறைஞ்சு வந்திருக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் என்னது, கஞ்சியை ஊற்றி வைத்திருக்கும் தொட்டி விரிச்சு எழுதுறோமா, ஆனால் இது மறைஞ்சு வந்திருக்குது. அதே மாதிரி வெற்றியை பெற்ற திருமகன், இது வந்து விரிச்சு எழுதுறோமா, ஆனால் இது மறைஞ்சு வந்திருக்குது. ஓகேவா, அதே மாதிரி எலியை அடைக்கும் கூண்டு, இது என்னது விரிச்சு எழுதியிருக்கோம், ஆனால் இது என்னது மறைஞ்சு வந்திருக்குது. ஓகேவா, அப்போ இந்த மறைஞ்சு விரிச்சு எழுதுறதுல மறைஞ்சு வந்திருந்தது அப்படின்னா அதுதான் உருபும் பயனும் உடன்தொகை தொகை. கிளியராக பாருங்க. ஓகேவா, அடுத்தது பாருங்க, தயிர் கூட்டல் குடம், தயிரை வைத்துள்ள குடம் இல்லை தயிரை கொண்ட குடம். ஓகேவா, இந்த மாதிரி எழுதலாமா. அப்போ இதுவும் என்ன ஆகுது, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, ஒரு விரித்து எழுதக்கூடிய சொல் மறைந்து வந்திருக்குது. அப்போ இது இந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேவா, இது எல்லாமே எந்த வேற்றுமையில் வரும், இரண்டாம் இது. ஓகேவா, இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகையும். இதிலேயே கிளியராக சொல்லிட்டான். அதாவது ஆறாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகையும் தவிர மீதி இருக்கிற எல்லாத்துலேயும், ஓகேவா, 2, 3, 5, 7, ஓகேவா, 4, ஓகேவா, இது எல்லாத்துலேயுமே என்னது உருபும் பயனும் உடன்தொகை தொகையில் வல்லினம் மிகும்ட்டான். ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள், தேர் கூட்டல் பாகன், தேரை ஓட்டும் பாகன். ஓகேவா, அப்போ ஐ விகுதி வந்து பார்த்தீங்கன்னா வருது, பட் வந்து வெளிப்படையாக வராமல் என்ன வருது, மறைஞ்சு வந்திருக்குது. தேரை ஓட்டும் பாகன் மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகையும். அப்போ இதில் என்ன ஆகுது, வல்லினம் மிகும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகையிலையும் வல்லினம் மிகும். ஓகேவா, நம்ம முன்ன தான் பார்த்தோம். ஓகேவா, மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகையிலையும் வல்லினம் மிகும்னு பார்த்தோம். அப்போ வெள்ளி கூட்டல் பணம், வெள்ளியால் செய்த பணம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வெள்ளியால் செய்த பணம். அப்போ பாருங்க, ஆள் அப்படின்ற வார்த்தை நம்மளுக்கு என்ன வருது, மறைஞ்சு வருது. அதே மாதிரி வெள்ளியால் செய்த பணம், அது என்ன, அது விரித்து எழுதக்கூடிய எழுத்துக்கள் வந்து மறைஞ்சு வருது. அப்போ இது என்ன சொல்லணும், ஆள் அப்படின்ற உருபு வந்திருக்கனால மூன்றாம் வேற்றுமை உருபுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, அப்போ மூன்றாம் வேற்றுமை உருபு, ஓகேவா, உருபு சொல்லுருபோட வந்து மறைஞ்சு வந்திருக்கனால அதை வந்து என்ன சொல்லணும், மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகையும். அப்போ பாருங்க, வெள்ளி கூட்டல் பணம், வெள்ளி பணம் இப்போ வந்து வந்துடும். ஓகேவா, அடுத்தது பாருங்க, பித்தளை கூட்டல் தட்டு, பித்தளை தட்டு இத்து வந்துடும். ஓகேவா, அடுத்தது பித்தளை கூட்டல் குடம், பித்தளை குடம் இங்கே இக்கு வந்துடும். பருத்தி கூட்டல் புடவை, பருத்தி புடவை. இதெல்லாம் ஏன் வருது, பித்தளையால் செய்த தட்டு. பாருங்க, அப்போ பித்தளையால், அப்போ ஆளுன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, விரிந்து எழுதக்கூடிய வார்த்தை அங்கே மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ உருபும் பயனும் உடன்தொகை தொகை. பித்தளையால் செய்த குடம், அப்போ ஆள் அப்படின்ற வார்த்தை என்னது, விரிந்து வரக்கூடிய வார்த்தை மறைந்து வந்திருக்குது. அதே மாதிரி பருத்தியால் நெய்யப்படும் புடவை, விரிந்து வரக்கூடிய வார்த்தை இங்கே மறைந்து வந்திருக்குது. ஓகேவா, அப்போ இதுவும் என்னது, இது எல்லாமே உருபும் பயனும் உடன்தொகை தொகை தான். பட் அதோட வேற்றுமையை பொறுத்து தான் நம்ம சொல்லணும் எத்தனாவது உடன்தொகை தொகை அப்படின்னு. ஓகேவா, இங்கே ஆள் வந்திருக்கனால இது என்னது, மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகையும். அடுத்தது பூ கூட்டல் பந்தல், பூ பந்தல், பூவால் அலங்கரிக்கப்பட்ட பந்தல். சரியா, இரும்பு கூட்டல் பெட்டி, இரும்பு பெட்டி. ஓகேவா, இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்தது அட்டை குட்டல் பெட்டி, அட்டை பெட்டி. இதெல்லாம் என்னது, அட்டையால் செய்த பெட்டி அப்படின்னு எழுதணும். காகிதம் குட்டல் புத்தகம், காகிதத்தால் ஆன புத்தகம். ஓகேவா, இதெல்லாம் என்னது, காகிதத்தால் ஆள் விகுதி வந்திருக்கு. இதெல்லாம் என்னது, மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகையும். அடுத்தது பாருங்க, நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகையும். ஓகேவா, குழந்தை கூட்டல் பால், குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பால். ஓகேவா, குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பால். அப்போ இது என்னது, இது வந்து நம்மளுக்கு நான்காம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகை. ஏன்னா கூன்ற வார்த்தை தானே வந்து இது இதாகி வந்திருக்கு. ஓகேவா, இதுவே வெளிப்படையாக குழந்தைக்கு கொடுக்கும் பால்னு வந்து என்னது, இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகும். ஏன்னா நான்காம் வேற்றுமை விரியில நம்ம பார்த்தோம், ரெண்டாம் வேற்றுமை விரியிலையும் சரி, நான்காம் வேற்றுமை விரியிலையும் சரி. ஓகேவா, இது வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல குழந்தைக்கு கொடுக்கும் பாலில் பாருங்க, இந்த இடத்துல இக்கு வந்திருக்கும். ஓகேவா, ஏன்னா வல்லினம் மிகுன்னு பார்த்தோம்ல. அடுத்தது உரிமை கூட்டல் போராட்டம், உரிமை போராட்டம், உரிமைக்கு நடத்தும் போராட்டம். ஓகேவா, உரிமைக்கு அப்படின்றதுல கூ வந்துருச்சு, வெளிப்படையாக வந்துருச்சு. நடத்தும் போராட்டம், நான்றது என்னது, வல்லின எழுத்து கிடையாது. இந்த இடத்துல வல்லின எழுத்து வந்துச்சுன்னா நம்ம இக்கு போட்டிருப்போம் முன்னாடி, இங்கே வல்லின எழுத்து வராது. அதனால் இந்த இடத்துல இக்கு போடக்கூடாது. ஓகேவா, அது உங்களுக்கு டவுட் வரும். நீங்கள் வந்து நான்காம் வேற்றுமை உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகுன்னு தானே சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அப்போ உரிமைக்கு நடத்தும் போராட்டம்ன்றது என்னது, நான்காம் வேற்றுமை விரி தான். அப்போ அங்கே வல்லினம் வந்து மிகுணும் தானே. இங்கே ஏன் வந்து இந்த இடத்துல உரிமைக்குன்ற வார்த்தைக்கு பின்னாடி எதுவும் வல்லன்னு கேட்கலாம். பட் எப்போவுமே என்னது, அந்த வேற்றுமை உறுப்புக்கு பின்னாடி நமக்கு நிலைமொழி வந்து வேற்றுமை உறுப்பு வந்திருக்கும். வறுமொழி முதல்ல என்ன இருக்கணும், காசதாப வார்த்தை வந்திருக்கணும். இங்கே காசதாப வார்த்தை வல்ல, அதனால் என்னது, வல்லினம் மிகாது. ஓகேவா, அடுத்து பார்த்துக்கோங்க, தலைமுடி கூட்டல் சாயம், தலைமுடி சாயம், அதாவது தலைமுடிக்கு பூசும் சாயம். அப்போ கூன்ற வார்த்தை வந்திருக்கு. ஓகேவா, அப்போ இதெல்லாம் என்னது, இது எல்லாமே நீங்கள் விரித்து எழுதக்கூடிய வார்த்தை மறைந்து வந்திருக்கிறதுனால இது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும், உருபும் பயனும் உடன்தொகை தொகையும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, சரி பாருங்க, தலைமுடி கூட்டல் சாயம், தலைமுடி சாயம். அடுத்தது பசு கூட்டல் தீவனம், பசு தீவனம், பசுவுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம். ஓகேவா, பசுவுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம். அப்போ இது என்ன, அது பசுவுக்கு கூன்ற வார்த்தை என்ன, அது மறைஞ்சு வந்திருக்குது. பின்னாடி விரித்து எழுதக்கூடிய
இருக்கக்கூடிய வார்த்தையே மறைஞ்சு வந்திருக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், குறிப்பு பாருங்கள், பெயரும் பெயரும் சேர்ந்து அமைவது பெயர் தொகை. இப்பெயர் தொகைகளில் நிலைமொழி உயர்திணையாக இருப்பின் வல்லினம் மிகாது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஒரு பெயரும் பெயரும் சேர்ந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பெயர் தொகைன்றான். ஓகேவா? அப்போ 2 பெயர் வரணும். 2 பெயர் வந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறான், இந்த மாதிரி வல்லினம் வந்து உயர்திணையாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாதுன்றான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பசுன்றது ஒரு அக்ரிணை, தீவனம்ன்றது ஒரு அக்ரிணை. ஓகேவா? ரெண்டுமே என்னது அக்ரிணையாக தான் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், பெயர் தொகைகளில் நிலைமொழி உயர்திணையாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாதான். இப்போ நிலைமொழி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனுஷன் பேர் வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல வல்லினம் மிகாது. ஓகேவா? இதில் கிளியராக இருக்கணும். ஓகேவா? இதில் கொஞ்சம் கிளியராக இருக்கணும். தயவு செஞ்சு இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இது எதில், 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகையிலும். ஓகேவா? 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகையிலும். சரியா? அடுத்தது பாருங்கள், 5ஆம் வேற்றுமை. ஓகேவா? 5ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகை. 5ஆம் வேற்றுமை என்ன பார்த்தோம், ஐ ஆல் கூ அப்படின்றது பார்த்துட்டோம். இப்போ அடுத்து ஐயால் கூ இன்னதுக்கன். ஓகேவா? இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ பாருங்கள், 5ஆம் வேற்றுமை தொகை. ஓகேவா? நிலம் குட்டல் கரி, நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டும் கரி. ஐயாள்கு இன்னது கண். ஓகேவா? நிலத்தில் இருந்து எடுக்கும் கரி. ஓகேவா? நிலத்தில் இருந்து எடுக்கும் கரி. அடுத்தது ஏரி குட்டல் தண்ணீர், ஏரியிலிருந்து எடுக்கக்கூடிய தண்ணீர். பாருங்கள், இல் அப்படின்ற ஒரு வார்த்தையும் 5ஆம் வேற்றுமை உருபுல வரும். ஓகேவா? அதே மாதிரி லிருந்து அப்படின்ற வார்த்தையும் எதில் வரும், 5ஆம் வேற்றுமை உருபுல வரும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உருபுகளில் வந்துடும். நீங்கள் வேற்றுமை தொகை படிக்கும்போது வேற்றுமை உருபு சொல்லுறுப்புகள்லாம் தனித்தனியாக இருக்கும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இருந்து, ஓகேவா, லிருந்து அப்படின்ற வார்த்தை வரும். ஓகேவா? லிருந்து, இருந்து. ஓகேவா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். அப்போ நிலத்திலிருந்து எடுக்கக்கூடிய கறி தான் என்னது, நிலக்கரி. அப்போ வேற்றுமை உருபு சொல்லும் என்னது, அதாவது உருபும் பயன் உடன்தொகை தொகை மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ இந்த இடத்துல 5ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகை மறைஞ்சு வந்திருக்கனால இந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்போ நிலக்கரி. ஏரி குடல் தண்ணி, ஏரி தண்ணீர், ஏன்னா ஏரியிலிருந்து கிடைக்கும் தண்ணீர். அடுத்து தேங்காயிலிருந்து, பாருங்கள், லிருந்து. ஓகேவா? இதெல்லாம் என்னது, 5ஆம் வேற்றுமை உருபு. ஓகேவா? இதெல்லாம் மறைஞ்சு வந்திருக்கனால என்னது, இந்த இடத்துல இந்த மாதிரி உருபும் பயனும் உடன்தொகை தொகையில் வல்லினம் மிகும்னு சொல்லணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 7ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகையில் வல்லினம் மிகும். நம்ம முன்ன தான் பார்த்தோம், 6ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேவா? அதை தவிர மீதி இருக்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது பாருங்கள், 7ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகையில் வல்லினம் மிகுமா. மலை குட்டல் கல்லன், மலை கல்லன். ஏன் அந்த இடத்துல இக்கு வருது, மலையின் கண் உள்ள கல்லன் தான். மலையில் கண், மேல் கீழ் உள் கண், இதெல்லாம் என்னது 7ஆம் வேற்றுமை தொகையில் வந்துடும். மேல் கீழ், அதுக்கப்புறம் உள்ளு, அதுக்கப்புறம் கண்ணு, இதெல்லாம் 7ஆம் வேற்றுமை தொகைக்கு வரும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், சென்னை பல்கலைக்கழகம், சென்னை குடல் பல்கலைக்கழகம், சென்னையின் கண் உள்ள பல்கலைக்கழகம். ஓகேவா? இல்லை பாருங்கள், கண் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு, மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ உருபும் பயனும் உடன்தொகை தொகைன்னு இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ என்ன வரும், சென்னை பல்கலைக்கழகம், நடுவில் இப்போ வந்துடும். ஓகேவா? வல்லினம் மிகுந்துடும். மதுரை குட்டல் சங்கம், மதுரையின் கண் உள்ள சங்கம். ஓகேவா? அப்போ இதுலையும் சொல்லிடலாம், மதுரை சங்கம், நடுவில் இச்சு வந்துடும். ஓகேவா? மருதமலை குட்டல் கோவில், மருதமலையின் கண் உள்ள கோவில், இல்லை மருதமலையின் மேல் உள்ள கோவில். ஓகேவா? அப்போ அதனால் என்ன வரும், மேல், கீழே, உள்ளு, அதுக்கப்புறம் இந்த கண், இதெல்லாம் வந்துச்சுன்னா 7ஆம் வேற்றுமைக்கான உருபுகள்னு பார்த்தோம். 7ஆம் வேற்றுமைக்கான உருபு. அப்போ இதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், சோலை கூட்டல் குயில், சோலையின் கண் உள்ள குயில், சோலையில் மேல் உள்ள குயில் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது அன்னை கூட்டல் பால், அன்னையின் கண் உள்ள பால் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதனால் அன்னை பால், சோலை குயில், மருதமலை கோவில். ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்கள், சென்னை கூட்டல் கல்லூரி. ஓகேவா? சென்னை கூட்டல் கல்லூரி, சென்னை கல்லூரி, சென்னையின் கண் உள்ள கல்லூரி. அப்போ இங்கேயும் வந்து என்னது, 7ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொகை தொகையில் வல்லினம் மிகுது. ஓகேவா? அப்போ பாருங்கள், இங்கே குறிப்பில் கொடுத்துருக்கான், 6ஆம் வேற்றுமை தவிர மற்ற வேற்றுமைகளில் அமையும் உருபும் பயனும் உடன்தொகை தொகையும்லாம் நிலைமொழி அக்ரிணையாக இருப்பின் வல்லினம் மிகும். அப்போ என்ன சொல்லியிருக்கான், மோஸ்ட்லி நிலைமொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிணையாக தான் இருக்குமா. ஓகேவா? மோஸ்ட்லி நிலைமொழி அக்ரிணையாக தான் இருக்கும். அப்படி அக்ரிணையாக வரும் பட்சத்தில் கண்டிப்பாக வல்லினம் மிகும் அப்படின்றாங்க. ஓகேவா? இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் பார்ட்டில் நான் மீதி இருக்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 63 இடங்களில் வந்து வல்லினம் மிகும் மிக இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தர் வந்து கொடுத்துருப்பார். ஸோ இந்த 63 நம்ம தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சந்திப்பிலையில் ஒரு தப்பு கூட பண்ண மாட்டீங்க. தெளிவாக சொல்லலாம், கேரண்டியாக சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.